இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட்டுக்கு ரொம்ப நாளாக நீங்கள்லாம் கேட்டுட்டு இருக்கிற ஒரு ஸ்பெஷல் சோல் வந்திருக்காங்க. சிங்கர், டப்பிங் ஆர்டிஸ்ட், entrepreneur அண்ட் above all ஃபியர்லெஸ்ஸாக தன்னோட ஒப்பீனியன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுற ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸ். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், லெட்ஸ் வெல்கம் சின்மயி ஸ்ரீபிரதா. இதுதான் பண்ணணும் அப்படின்றது இல்லாமல் நிறைய விஷயங்கள் பண்ணுறது ஒரு 30+ 35+க்கு அப்புறம் ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டோம் நம்ம கரியர்னா பெட்டர்னு நினைக்கிறீங்களா? நான் இந்த மாதிரி ஒரு ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆலாக சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். யாருக்காக இருந்தாலும் சரி, பீட் அ உமன் ஆர் அ மேன். ஆம்பளைனா நீ தான் குடும்பத்தை நடத்தும். நோபடி இஸ் சேயிங் தேர் ஆர் சோ மெனி women who say you go do your thing. That's because you're also solid. நீங்களும் வந்து அப்படி இருக்கீங்க. But there are also women who are coming from similar backgrounds who say வந்து உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த கலாச்சாரத்தை தான் வந்து ஒரு உலகத்திலேயே வந்து ரொம்ப பழமை வாய்ந்த ரொம்ப பயங்கரமான நம்மளோட பெண்களே கண்ணகியான இந்துவான நீ ஏதாவது பேசினா சாவடிச்சிருவேன். நீங்கெல்லாம் உங்க பெண்களை எப்படி நடத்துறீங்க நல்லா தெரியுமே. நீங்கள் ஜோக்கெல்லாம் அடிப்பீங்களா? நீங்களாம் சிரிப்பீங்களா? நான் வந்து தான் நினச்சேன் சூப்பர் சிங்கரில் நான் வந்து பண்ண ப்ளூப்பர்ஸ் எல்லாம் அப்பப்போ போட்டு காமிக்கணும்னு நினைக்கிறேன். நானும் சிரிப்பேங்க. ஏதான எனக்கு ஒரு வெளிச்சம் காமிச்சா ஏதான ஒரு ரோப் கிடச்சா அந்த ரோப் பிடிச்சி நான் எல்லாம் ஏறிடுவேன். சர்வைவல் இஸ் தேட். சின்ன வயசுலேருந்து சர்வைவ் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு இது. பட் ஐ வாஸ் நாட் அ ஹஸ்லர். என்னை பேன் பண்ணவங்களோட காசு, அரசியல் பலம், கனெக்ஷன்ஸ், இது மூணுக்கும் எனக்கும் நான் வந்து ஏணி வச்சா கூட எட்டாது. அதனால தான் அவங்க வெளியில் இன்னமும் வந்து நீ பேசி பாருடி, உன்னால் பேச முடியாதுறீங்க இப்படியே பேசுகிறாங்க. என்ன தான் சப்போர்ட்டிவ் பார்ட்னர், இன்லாஸ் இருந்தாலும் திஸ் ஜேர்னி இஸ் அலோன். சின்மயியோட இவ்வளவு வருஷ ஜேர்னிக்கு அப்புறம் லெட்ஸ் சே ஒரு 10-15 இயர்ஸ் அப்படியே நீங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி திரும்பி பார்க்கும்போது how would you like your legacy to be remembered? தாபங்களே ரூபங்களாய் படுதே தொடுதே மனதினை சுடுதே தாயாகவே தாலாட்டுதே விழி வழி மொழி வழியில் கதையாய் வருதே. Hi Chinmayi, welcome to the Ramya show. Thank you for having me here. My pleasure and my honor. எவ்வளோ வருஷம் ஆச்சு உங்களை நான் பார்த்தேன். It's been ages. It's been a request constantly. நான் இந்த பாட்காஸ்ட் ஆரம்பிச்சதுலேருந்து வந்து சின்மயியோட நீங்கள் பாட்காஸ்ட் பண்ணணும் and I'm so glad it got manifested in 2026. Right, I'm so glad too. To start with, there are these several identities you have, singer, entrepreneur, voice artist, activist. Activist, I don't think I don't want it to, I don't attach with it for the very simple reason because I know people who have been on ground and working for real in the human rights and serious human rights violations. அவங்கள ஆக்டிவிஸ்ட்னு சொன்னால் நியாயம். நான் என்ன பெருசாக பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. I mean, what I'm just saying is just your thoughts. That's it. பட் நீங்கள் வந்து விமன் எம்பவர்மெண்ட்டை வந்து ஒரு சீரியஸ் மோடில் எடுத்துகிட்டு போனதில் ஐ திங்க் யூ ஹேவ் தட். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு லெவலுக்கு உங்களுக்கும் இருக்குது. ஐ திங்க் இது நம்ம எல்லாமே சொசைட்டியில் இருக்கிறவங்களால வந்து இஃப் வி கேன் டூ வாட் வி கேன் ஃப்ரம் அவர் ஓன் ஸ்பேசஸ் டு மேக் அவர் ஓன் சர்க்கிள்ஸ் பெட்டர். நான் வந்து தேசத்தை மாற்றுறேன், நாட்டை மாற்றுறேங்கிறத விட நம்மளோட ஸ்ட்ரீட்டை கூட விட்டுருங்க, நம்மளோட ஃபேமிலியிலேருந்து இருக்கிறத க்ளீன் பண்ண ஆரம்பித்தாலே நம்மளுக்கு நேரம் பத்தாது. ஆமாம். So when I think growing up, being a divorcee's daughter, film industry, வாடகைக்கு வீடு எடுக்கிறது, ஹவுஸ் ஓனர்லாம் எப்படி கேள்வி கேட்பாங்க, இது எல்லாத்தையும் வந்து பார்த்து இல்லை, ஒரு கலெக்டிவ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கும்ல, ஒரு லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஸ்டஃப். Of course, I have my own privileges and advantages, but that doesn't take away social bias of the gender, right? எல்லாருக்கும் அவங்களோட ஒரு இந்த ப்ரிவிலேஜோட சேர்ந்து தெர் இஸ் அனதர் அந்த சம்மந்தப்பட்ட பேட்ரியார்க்கி அது எல்லாமே சேர்ந்து வரும். அந்த ஷட் ஆஃப் ஆயிடுச்சு. குழந்தை வந்து ஒரு 3 நிமிஷம் நர்ஸ் பண்ணுதா, பால் கொடுக்குற எல்லா அம்மாவுக்கும் தெரியும். வெதர் தே ஆர் பிரெஸ்ட் ஃபீடிங் ஆர் அதர்வைஸ் தே நோ த சைல்ட் ஷட்ஸ் ஆஃப் சேயிங் இனஃப். பிறந்த குழந்தைக்கு வந்து எதுக்கு வேணும் வேண்டாம் அங்கேயே அது இட்ஸ் எக்ஸசைசிங் இட்ஸ் நோ ரைட் தேர் வித் ஃபுட். அண்ட் ஃபுட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பிளேசஸ் வேர் கன்சென்ட் இஸ் வயலேட்டட். நம்ம வந்து நம்மளோட என்ன விருந்தோம்பலில் வந்து இல்லை இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சாப்பிட்டு திணிச்சு வாயில் போட்டு அந்த இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு. கரெக்ட். That entire relationship with food and the body and everything, when you keep reading about all of this, when you realize
how so many of these things are actually connected, and how much of this also stems to parenting. If one of the children has a narcissistic parent, or one of the parents is narcissistic, or veede abusive arunda, how they end up choosing such abusive partners or places or toxic people as a pattern. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு பழக்கம், வேற ஒரு உலகம்னு அவங்களுக்கு தெரியாது. அதை தாண்டி அவங்க அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணி வேற எங்கன்னு வந்துட்டாங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு விஷயம் தான். And I think it's a combination of luck and awareness before, and if they are able to do it before they make some serious mistakes with their lives and not re-traumatizing themselves all over again. I think which is why I hope people who are not capable of being parents, please don't have children. Very rightly said. தயவு செய்து குழந்தை பெற்றுக்காதீங்க. Very rightly said. மாமா சொல்றாங்க, பக்கத்து வீட்டு ஆண்டி சொல்றாங்க, அவங்க வீட்டில் அவங்க மேரேஜஸ்லாம் எந்த அழகில் இருக்குன்னு நல்லா தெரியும். கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்க வேண்டியது, ஏன் நீ சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டா முக்கால்வாசி பேர் ஐயோ அதுக்கு என்ன கேட்குற, அவர் அதை செய்யலாம் அவங்க அதை செய்யலாம். அந்த வீட்டுக்கு போனாலே யூ ஆஸ்க் ஒன் ரேண்டம் மேன், ஐயோ வீட்டை போய் பொண்டாட்டி பார்க்கணும். அந்த பொண்டாட்டி ஜோக்ஸ் எல்லாம் இருக்குல்ல ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில், இரிட்டேட்ஸ் மீ அது. பொண்டாட்டி ஜோக்ஸ், கேர்ள் ஃப்ரெண்ட் ஜோக்ஸ். கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு காமிக்கிறதுக்கெல்லாம் வேணும். பட் கேர்ள் ஃப்ரெண்ட் பிகம்ஸ் திஸ் டாக்ஸிக் பர்சன் இமீடியட்லி ஒன்ஸ் ஷி பிகம்ஸ் த ஓன் திங்ல. ஸோ பொண்டாட்டி சாவடிக்கிறா, பொண்டாட்டி எத்தை பண்ணுறா இதை பண்ணுறா, இவங்களை கேட்டால் வீட்டில் அவர் எதுவுமே எண்ட் ஆஃப் த டே most marriages have been hanging by a thread. அப்படிதான் இருக்கு. So I started asking about அதை பற்றி, ஏன் உங்கள் ஐடென்டிட்டிஸ் பற்றி நான் சொன்னேன்னா, பேசிக்லி திஸ் பாட்காஸ்ட் இஸ் ஆல் அபவுட் யூ. எனக்கு வந்து ஐ வாண்ட் யூ டு பி த ஃபோக்கஸ். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, யூ ஹாவ் தீஸ் அரே ஆஃப் ஐடென்டிட்டிஸ் அரவுண்ட், பட் இது எல்லாமே வெளில பப்ளிக்கு தெரிஞ்ச ஐடென்டிட்டிஸ். இது எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு சின்மயி ஆஸ் அ பர்சன் யாரு அப்படின்னு நான் கேட்டால் என்ன சொல்வீங்க? வெரி கூஃபி பர்சன். ஆனால் எப்போ பார்த்தாலும் ஐ திங்க் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் அதுவும் என்னங்க நீங்கள் சிரிச்செல்லாம் பேசுகிறீங்கன்னா என்னது நான் என்ன எப்போ பார்த்தாலும் உருன்னு மூஞ்சியை வச்சுக்கிட்டு பத்ரகாளி மாதிரி இருக்கணும். நீங்கள் ஜோக்கெல்லாம் அடிப்பீங்களா, நீங்களாம் சிரிப்பீங்களா? நான் வந்து தான் நினச்சேன், சூப்பர் சிங்கரில் நான் வந்து பண்ண ப்ளூப்பர்ஸ் எல்லாம் அப்பப்போ போட்டு காமிக்கணும்னு நினைக்கிறேன். நானும் சிரிப்பேங்க, நீங்களும் கலாய்ப்பீங்க, நீங்களும் சிரிப்பீங்க, எல்லாமே. So you're just this fun, go happy person. அப்படிதானே? Absolutely. Doing a lot of fun stuff which I don't keep sharing about on social media, and sometimes நீ இந்த மாதிரி why don't you share some aspects of your fun aspects of you? அப்படின்னா somewhere my kids and my private life and my friends are a part of it. And I want to keep my home and my private space private. Nobody knows who my friends are. I want to keep it that way. But you have a big circle. அதுதான் நான் assume பண்றேன். I won't say it's a big circle, but it's a small but concentrated circle. Excellent. Okay. Every time when somebody meets you இந்த மாதிரி ஒரு இன்டராக்ஷனுக்கு நீங்க சொல்லுவீங்க, there's a roller coaster in my life that always keeps happening. நான் ரொம்ப ஹாப்பியா சூப்பரா இருப்பேன், அப்புறம் திடீர்னு ஒரு பூகம்பம் வெடிக்கும், அதை ஹேண்டில் பண்ணுவேன், திருப்பி ஒரு ஹாப்பி மோடுக்கு போவேன். So just to know, how is Chinmayi doing these days? Pretty well. எனக்கு I have always been doing well. நான் ஏன் சொல்லுவேன் அப்படின்னா, somehow why I keep repeating don't marry if you just because somebody is telling you to marry அப்படின்னா, ஊர் உலகத்தில் வெளியில் போய் என்ன வேணால் போராடலாம், வீடு போராட்டமாக இருந்ததுன்னா வாழ முடியாது. ஐயோ எனக்கு நான் கதவை சாத்திட்டேன் அப்படின்னா, my world inside my house is peaceful and it's happy. I don't care a rat's bum about what happens outside. My home is peaceful. If it is the reverse, then people will want to stay outside of the house most of the time. So there is no point in it, whether it is your own parent. And I've been saying this also, இது வந்து நம்ம இந்த மாதா பிதா குரு தெய்வம்க்கு வந்து ரொம்ப வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். பட் we also need to understand that there are problematic aspects of our own parents. சில ரொம்ப கோர் எத்திக்கல் இஷ்யூஸ்லாம் நம்மளோட பேரண்ட்ஸோட ஒத்து போகாமல் இருக்கலாம். அதுக்காக நடுத்தரில் விடுலாம் சொல்லலை, அதுக்காக டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுன்னு சொல்லலை. பட் if there are ideological differences which are very serious, நோ தான். அப்பா அம்மா இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் பெற்றவங்களாக இருந்தாலும், அதுக்காக வந்து it doesn't mean anything else that now they are deserted, they are in the road, you have deserted your old parents. அதெல்லாம் கிடையாது. பட் if you have outgrown ஒரு ஹியூமன் பீயிங்காக நம்ம வளர்ந்து நம்ம இவால்வ் ஆகி நம்ம அப்பா அம்மா சொல்கிற விஷயம் சரியில்லை அப்படின்னு வந்து ஒரு மனிதாபிமானத்தின் அடிப்படையில் சில விஷயம் வந்து தவறாக தெரிஞ்சதுன்னா தப்பு தான். அம்மாவாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும், நாளைக்கு பெற்ற பையன் பொண்ணாக இருந்தாலும் சரி. அதனால தான் மதர் இண்டியாலாம் அப்பவே பண்ணிட்டாங்க. ஐ திங்க் we were conditioned அந்த மாதிரி இருக்கணும், என்னவா இருந்தாலும் அப்பா அம்மா, என்னவா இருந்தாலும் புருஷன், எப்படியா இருந்தாலும் தாங்கணுங்கிறதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஜென்ரேஷன்லேருந்து திங்ஸ் ஆர் இவால்விங் ஃபார் த பெட்டர்னு எனக்கு தோணுது. த ஆப்ஷன் விச் தட் ஜென்ரேஷன் didn't have, we are getting to have.
ஆப்ஷன்ஸ் இருக்கு, பட் ஐ திங்க் சொசைட்டல் கண்டிஷனிங் வந்து இன்னும் கொஞ்சம் ரிக்ரெசிவாக தான் இருக்கு. இன்னுமே ஊர் சைடு கிராமத்து சைடு இன்னும் சபர்பன் ஏரியாஸ்ல ரொம்ப சாதாரணமாக பண்றது ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் தொட்டு முத்து கொடுக்குற ஒரு பழக்கம் அது ஒன்று இருக்கு. ரொம்ப ரொம்ப சர்வசாதாரண சின்ன குழந்தைங்களுக்கு பையன் ஜோ என் குழந்தை அப்படின்னு பண்ணுவாங்க. அது வந்து நான் இப்போ எனக்கு வேற மாதிரி படுது. நான் சின்ன வயசுலேருந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாமே தப்பு, இது பண்றதே தப்பு. நம்ம முகம் சொல்லிக்கிறோம்ல, திஸ் ஹஸ் ஒன்லி கம் ஃப்ரம் அவேர்னஸ். பட் திஸ் இஸ் ஸ்டாண்டர்ட் கல்ச்சர். வாட் இஸ் கல்ச்சர்? நீ என்ன கலாச்சாரத்தை பற்றி பேசுகிறேன்? கல்ச்சருங்கிறது ஒரு செட்டு ஒரு சில மனிதர்கள் ஒரு இடத்துல வந்து பிஹேவ் பண்ணுற ஒரு குரூப் பிஹேவியரை தான் கல்ச்சர்னு சொல்கிறோம். அதனால தான் ஒரு கம்பெனிக்கு ஒரு கல்ச்சர் இருக்குது, இந்த ஆஃபீஸ்க்கு ஒரு கல்ச்சர் இருக்கும். இதே பில்டிங்கில் 4 ஆஃபீஸ் இருந்தால் 4 ஆஃபீஸ்க்கு வேறு கல்ச்சர் இருக்கும். ஸோ இது வந்து நீ என்ன கலாச்சாரத்தை சொல்லி யோ போயா, நான் 10 நாளைக்கு முன்னாடி இருந்த கலாச்சாரம் இப்போ இல்லை, நீயும் கலாச்சாரம்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரூ. எனக்கு உங்களை ஃபஸ்ட்டு பார்த்த ஞாபகம் வந்து மேபி அரௌண்ட் 2008 2009 when I also joined television. நம்ம வந்து ஷோஸ்லலாம் மீட் பண்ணுவோம், நான் ஹோஸ்ட் பண்ணுவேன், நீங்கள் பாடுவீங்க. அப்போ எனக்கு தெரிஞ்ச சின்மயி எப்படின்னா வந்து தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பாங்க, ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வெளில ஒரு சினிமா ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணியோ ஒரு பார்ட்டி போயோ சினிமா தியேட்டருக்கு ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து கூட நான் பார்த்ததில்லை உங்களை. அப்படியே இருந்த அந்த சின்மயிக்கும் இப்போக்கும் ஐ சி அ பிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். டெஃபினெட்லி. கேன் யூ டேக் மீ பேக் டு யுவர் சைல்ட்ஹுட்? அந்த ஸ்ட்ரிக்ட் அப்ரிங்கிங், உங்களோட சிங்கிள் பேரண்ட்டாக அம்மா உங்களை வளர்த்த விதம். கரெக்ட். அந்த ஓவர் ப்ரொடெக்டிவ் ப்ளஸ் இந்த ஊர் உலகம் என்ன சொல்லிடுவோம்னு சொல்லியே என்னை வளர்த்து, நீங்கள் என்ன குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கவே மாட்டீங்க. ஏன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. ஏன்னா எங்கள் அம்மா எல்லாம் பண்ணதே இல்லை. வந்தாலும் அம்மா வருவாங்க, எல்லா இடத்துலையும் அம்மா இருப்பாங்க. கல்யாணம் என்கேஜ்மெண்ட்டுக்கு போதுமே அம்மா யூஸ் டு கம் அலாங் வித் a couple of for films that me and Rahul went together with. So இது வந்து this was her making sure that nobody says anything bad about my character. இப்போ நீ என்ன வேணா சொல்லி என் கேரக்டர் பற்றி, நீ யாருடா நான் திரும்பி கேட்பேன். ஆனால் அம்மா lived with that fear and she continues to live with that fear. நீ வந்து என்னவா இருந்தாலும் நீ இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கணும், நீ இப்படி நெத்தியில் போட்டு விட்டுக்கணும். நான் வந்து கேட்டுட்டு விட்டுருவேன். ஏன்னா இது அளவுக்கு மேலே நான் ஆர்கியூ பண்ணி ப்ரோஜன ஷிஃப்ட் நடக்க ஆரம்பிச்சது. லைக் இது வரைக்கும் உங்களோட டாலரன்ஸ் இருந்தது, எப்போலேருந்து யூ ஸ்டார்டட் கொஸ்டினிங் இதெல்லாம்? கொஞ்சம் நான் பிகினிங்ல தான் கொஸ்டின் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஜஸ்ட் தட் ஐ வாஸ் நாட் ஸோ வோக்கல் அபவுட் இட். ஓகே. ஸோ ஐ டென்ட் ஹேவ் த வாய்ஸ் ஈவன் வித் மை ஓன் மதர். அது ஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற நிஜமாவே நெக்ஸ்ட் லெவல் ஸ்ட்ரிக்ட். ஸோ என்ன எதிர்த்து பேசுகிறேன், என்ன இது, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இட்ஸ் ஐ எம் மோர் குரு தென் மதர். அப்படின்னா எனக்கு அந்த குரு பக்தி ப்ளஸ் அம்மா பக்தி, த சாக்ரிஃபைசிங் எல்லாமே இருக்குல்ல அதில். ஸோ யூ ஆர் லைக் ஓகே கேன் வி நாட் அப்படின்னு சில விஷயம் எனக்கு ரொம்ப தப்பாக தோணும், இன்க்ளூடிங் கான்செப்ட்ஸ் லைக் menstrual segregation. அஃப்கோர்ஸ் I don't believe in it. I understand why people did it. I respect other people's opinion. சில பேருக்கு அந்த பிலீஃப் சிஸ்டம் தான். பட் எனக்கு எங்கள் வீட்டில் அந்த கான்செப்ட், ஏன்னா எங்கள் மாமியாருக்கு அந்த கான்செப்ட் கிடையாது. ஸோ எங்கள் மாமியார் இஸ் எக்ஸாக்ட்லி போலார் ஆப்போசிட். நீ என்ன வேணா எப்போ வேணா எழுந்திருக்கண்ணா, எப்போ வேணா தூங்குறவாளா நான் எழுப்ப மாட்டேன். அதே எங்கள் மாமியார் 9 மணி வரைக்கும் தூங்குறியா, வெக்கமா இல்லை அப்படின்னு எங்கள் அம்மா. நீ தூங்கு கண்ணா அப்படின்னு எங்கள் மாமியார். ஆஹா என்ன ஒரு ஃப்ரீடம், ஜாலி அப்படின்னா வாட்டுக்கு சம்மத. The shift happened because of marriage. So hypothetically, if you were an unmarried woman talking to me at this age, do you think இந்த சேஞ்ச் உங்களுக்கு நேச்சுரலாக நடந்திருக்கும்? வந்திருக்காது. அதே மாதிரி தான் இருந்திருப்பேன். அதே மாதிரி தான் இருந்திருப்பேன். நான் மீட்டோ பற்றி பேசியிருந்திருக்க மாட்டேன். ஏன்னா you're still in the same loop of unmarried சிங்கிள் டாட்டர் ஆஃப் அ டிவோர்ஸி இல்லை. அது அந்த இதுலேருந்து வந்து இந்த தமிழ்நாடு, இந்த ப்ராக்ரெசிவ் ஃபெமினிஸ்ட் தமிழ்நாடு, அதுலேருந்தெல்லாம் வெளியே வராது. ஸோ யூ நீட் த கம்யூனிட்டி, உங்களோட இமீடியட் கம்யூனிட்டி மேட்டர்ஸ். அந்த கம்யூனிட்டி எல்லாம் என்றைக்குமே இருந்ததில்லை. இந்த நம்ம வேணால் சொல்லலாம், நம்மளோட குரூப்பு, நம்மளோட சோஷியல் குரூப்ஸ், அதுக்கு என்ன வேணால் பேர் சொல்லிக்கோங்க, ஜாதிங்க மதம்னு சொல்லுங்கள், என்ன வேணால் சொல்லுங்கள். சோஷியல் குரூப்ஸை பொறுத்த வரைக்கும் தே வில் என்னோட இதை மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் சொல்கிறேன், இதுதான் வந்து மெஜாரிட்டி நான் சொல்லலை. But the number of experiences that I had in the number of buildings that I have lived and the neighbors, அது என்னமோ அவங்க தான் என்னோட கருப்பை காப்பாற்றுற மாதிரி பேசுவாங்க. நான் ரேண்டமாக நான் வெஸ்ட் மாம்பலத்தில் ஒரு வீட்டில் இருந்தேன், எனக்கு எப்படியோ ஞாபகம் வந்தது. I was just saying, என்னவோ தெரியல, to the older lady in the house, maybe she was 45, okay, saying that my periods are a little late this month ன்னு ஏதோ சொன்னேன். I was probably 24. உனக்கும் பேரில் நம்பிக்கை இருந்ததுன்னா உனக்கு எந்த கஷ்டம்? சம்பந்தமே இல்லாம இருக்கு. எனக்கு எதுக்கு என் பேர்ல நம்பிக்கை இருக்கணும்? எனக்கு பீரியட்ஸ் லேட்டா இருந்தா எனக்கு புரியவே இல்லை. என்ன வயசு உங்களுக்கு இதை நீங்க சொல்லும்போது? 24, maybe 23. I had no idea what she was talking about. She thought I was sleeping around because you are in media இல்லையா? அது வேற. எங்க வீட்டுக்கு வந்தா கதவு திறந்து தான் இருக்கணும். யார் வேணா, அந்த மாடியிலேருந்து ஒரு பையன் வருவான், அவங்க வீட்டுக்கு யார் வந்தாங்க போனாங்க, இந்த வண்டியில் வந்தாங்களே.
நான் அதான் யோசித்தேன், இவங்களுக்கெல்லாம் ஒப்பிச்சு தான் நான் வாழ்க்கை முழுக்க வாழணுமா? டாண்டிங். அப்படி தான் இருந்தது. பக்கத்து வீடு, எதிர் வீடு, இது. நான் வந்து எங்கள் அம்மா ஏதான ஒரு ஊருக்கு போயிருந்தாங்க, கோவில் குளம் எங்கேயானு கிளம்பி போயிட்டாங்கன்னா, பக்கத்து வீட்டு மாமி ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்களோட வேலையே 3 நாளாக கிச்சனில் பூனை தூங்கிட்டு இருந்தது அப்படின்வா. பூனை தூங்கிட்டா? பூனைலாம் வரல அப்படின்னா நான் இங்கே வேலை பண்ண அதான் என்னது இது அப்படின்னு எங்கள் அம்மா அந்த ஆத்திரத்தெல்லாம் என் பேரில் நான் வந்து ஐயோ இந்த ஆண்டிக்கு வேறு வேலை இல்லை. அந்த வெஸ்ட் மாவில் வீடியோ அந்த இதையும் நான் மறக்கவே மாட்டேன். அந்த மாதிரி எல்லாம் நிறைய வீடு அப்படி தான். ஒரு வீடு பார்க்க போனால் உங்கள் வீட்டுக்கு டைரக்டர்லாம் வருவாங்களா இப்படின்னு ஒரு மேலேயும் கேடியும். ஏன் வந்தா என்ன தப்பு கேட்டேன். அது ஒரு இஷ்யூ இல்லை. 2 விமென் தனியாக தங்குற ஒரு வீடு அப்படின்னா அந்த so many restrictions அதுக்குள்ள. அதான் அப்புறம் கோட்டர்புரத்தில் ஒரு வீட்டில் வந்து நாங்கள் ஒரு சாவி வச்சு நாங்கள் எப்போ வேணால் வந்து பார்ப்போம் அப்படின்னா, எங்க வீட்ல ஆமா எப்போ வந்து these were 2 women who told me this. ஸோ அப்போ எங்கள் வீட்டில் எதாவது காணாமல் போச்சுன்னா நீங்கள் திருடின்னு போவான்னு சொல்ல முடியுமான்னு இப்போ நான் சொல்லுவேன். Maybe if I was unmarried I would still say that. So who the hell are you to say this? It requires a certain age. It requires a certain age. You need to cross your 35s to say devil may care, screw you அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரத்துக்கு ஒரு வயசு வர வேண்டியிருக்கு. Absolutely. And I also understand why some women remain in abusive spaces. ஏன்னா இந்த மாதிரி நான் வந்து குடிக்கிற, அடிக்கிற, ட்ரக் அடிக்டாக இருக்கிற எல்லாம் நான் சம்பாதிக்கிறதையும் அழிச்சுக்கிட்டு இருக்கிற புருஷனோட நான் வந்து குடும்பம் நடத்துவேன். ஏன்னா எனக்கு பிள்ளைங்க இருக்குது. இது இல்லைன்னா என் உலகம் வெளியில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். இதுதான் அந்த சோ கால்டு உலகம். இதுதான் இந்த கலாச்சாரத்தை தான் வந்து ஒரு உலகத்திலேயே வந்து ரொம்ப பழமை வாய்ந்த ரொம்ப பயங்கரமான நம்மளோட பெண்களே கண்ணகியான இந்துவான நீ ஏதாவது பேசினே சாவடிச்சிருவேன், நீங்கள்லாம் உங்கள் பெண்களை எப்படி நடத்துறீங்க நல்லா தெரியுமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இன்னமும் இந்த மாதிரி இருக்கிற விமன் இருக்காங்கல்ல, பெண்கள் இருக்காங்கல்ல. நான் இதை நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் சோஷியல் மீடியாவில். சம்டைம்ஸ் நம்ம பெண்களுக்கு சார்ந்து ஏதாவது ஒன்று சொன்னால் கூட நம்மளை தாக்குறவங்க பெண்களாகவே இருப்பாங்க. அது ஆண்களாக இருந்தால் கூட நம்ம சகிச்சுக்க முடியும். பட் இது இன்னும் ரொம்ப கொடுமையாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு என்வியா ஜெலஸா என்னன்னு தெரியல, இவன் மாத்திரம் வாழறாளே நான் இன்னும் இதுக்குள்ளேயே இருக்கேனே அப்படின்ற ஒரு கோவம், வெறுப்பு, அந்த அவேர்னஸே அவங்களுக்கு வரலன்னு தான் நான் சொல்லுவேன். இன்டர்னலைஸ் மிசோஜினி. ஏன்னா இந்த டவுரி கேசஸில் முக்கால்வாசி மாமியாரும் சேர்ந்து தான் மாட்டுவாங்க. ரைட். Why does it happen? She wants to be the gatekeeper of patriarchy in her house. இது ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணிட்டு வந்தோடனே உங்கள் வீட்டு வழக்கம்லாம் என்ன எனக்கு தெரியாதுமா, இதுதான் எங்கள் வீட்டு வழக்கம். அதுனா உங்கள் வீட்டு வழக்கம் எங்கள் வீட்டு வழக்கம். எங்கள் வீட்டில் வழக்கணும் நாங்கள் 5 முகம் தான் ஏற்றுவோம், உங்கள் வீட்டில் ஒரு முகம் ஏற்றினா அதெல்லாம் இங்கே அக்செப்டபிள். ஏதாவது ஒன்று கரெக்ட் ஒன்று சொல்லுங்களேன். எனிதிங் எங்கள் வீட்டில் 3 தான், எங்கள் வீட்டு முயலுக்கு 2 காலு தான், இந்த மாதிரிலாம் இருக்கும். அது எங்கள் வீட்டு வழக்கம். ஓகே, அதெல்லாம் நீ கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு. ஸோ this sort of there is a very interesting story that somebody that I knew from Bombay told me that there was a girl who just got married and got into a house. கல்யாணம் பண்ணிட்டு புகுந்த வீட்டுக்கு வந்தோடனே அந்த வீட்டு மாமியார் வந்து பூனை குறுக்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பூனை மேலே ஒரு கூடையை போடுறாங்களாமா. ஓகே, அதை அந்த பொண்ணு பார்த்துருது. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்தா ஒரு பூனையை கொண்டு வந்து பிடிச்சி வச்சு அது மேலே ஒரு கூடையை போடுறது. இந்த மாதிரி ஒரு விஷயம் எதனால ஒரு விஷயம் நடந்தது லாஜிக்கே இல்லாமல் கண்டினியூ பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு ரீசனுக்காக பண்ணியிருப்பாங்க, ஏன்னா பூனை குறுக்க போக வேண்டாம் அப்படின்னு போயிருந்துருக்கலாமா இருக்கலாம். ஆனால் எங்கள் மாமியார் வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது ஒரு பூனையை கொண்டு வந்து வச்சு அது மேலே ஒரு கூடையை வச்சாங்க. அது வந்து வீட்டு வழக்கமாயிடும். ரைட். அது ஏன் பண்ற அவங்க கேட்கக்கூடாது, கேள்வி கேட்க இல்லை, அவங்களுக்கு பதில் இல்லை. they don't know because they were too scared to ask. அவங்களுக்கு நாங்கள் எங்கள் அப்பா அம்மா எங்கள் தாத்தா பாட்டிலாம் என்ன சொன்னாங்களோ கிழிச்ச கோட்டை நாங்கள் தாண்டவே மாட்டோம். இது ஒரு டயலாக்பா. நீங்க தாண்டலைன்னா என்ன, நாங்கள் தாண்டிட்டு போகிறோம், நாங்கள் அழிச்சுட்டே போயிடுவோம். நல்லா வெளுமூல. So nice, interesting. The other thing is நான் இப்போ அப்சர்வ் பண்ணேன், நீங்கள் வந்து 2008ல ப்ளூ எலிஃபென்ட் லான்ச் பண்ணீங்க இல்லையா, which was a language translation company. இன்னைக்கு 2026ல 6 out of 10 celebrities பார்த்தீங்கன்னா they're also entrepreneurs on the side. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் சினிமா மாத்திரம் நம்ம வந்து நம்பி இருக்கக்கூடாது, we should do something. 2008ல I think you are the first entrepreneur, if I'm not wrong, who had started all of this. அந்த மாதிரி ஒரு இன்சைட் நமக்கு வந்து you are at the top of your game, playback singingல, hostingல, doing shows, dubbing. எப்படி இந்த தாட் வந்தது இந்த மாதிரி ஒன்று நம்ம ஆரம்பிக்கணும், we should be an entrepreneur at such a young age? நான் ஸ்கூல் முடிக்கிறதுக்குள்ளேயே 2 லாங்குவேஜஸ் படித்து முடிச்சிட்டேன், ஒன்று ஃப்ரெஞ்ச் அண்ட் ஜெர்மன். அண்ட் மை கசின் அட் த டைம் வாஸ் ஒர்க்கிங் வித் அ சாஃப்ட்வேர் கம்பெனி. அவர்கிட்ட ஒரு 120 பேஜ் ஜெர்மன் மேனுவல் இருந்தது, டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டியது. நானே எனக்கு வந்து கொடுத்தாரு, நீ டிரான்ஸ்லேட் பண்ணிட்டேன்னு. ஸோ இட் வாஸ் அ சைட் கிக், ஓகே அப்படின்ட்டேன். பிகாஸ் நான்
மக்கள் நினைக்கிற மாதிரி இப்போது தெரியல. அப்போது வந்து யூ ஹேட் பிளேபேக் சிங்கிங், யாரானு வந்து உங்களை இன்டர்வியூ பண்ணால் இன்டர்வியூ, இல்லைனா இல்லை. அதுவும் யூ ஹேவ் டு பி ரியலி ஸ்கேர்ட். அவங்க இன்டர்வியூ பண்ணிட்டு போயிட்டு அவங்க என்ன எழுதுவாங்கன்னு, பிகாஸ் தெர் வாஸ் நோ வே ஃபார் யூ டு புட் அவுட் யுவர் வாய்ஸ். லைக் சோஷியல் மீடியா ஒரு விதத்தில் டெமோக்ரட்டைஸ் பண்ணிடுச்சு பல விஷயத்தை. இந்த ஒரு சேஃப்டி ஒன்று வந்து இஷ்டத்துக்கு. ஆனால் இப்போவும் வந்து வாய்க்கு வந்து பேசுகிறவங்கலாம் இருக்காங்க. தம்ப்நெயில் போட்டுருவாங்களே, அது ஒரு பயங்கரமான தம்ப்நெயில் போட்டோம், ஆனால் உள்ளுக்குள்ளே அதெல்லாம் கிளிக் பைட் தான். அதனால் இன்சைட் அட்லீஸ்ட் யூ நோ தட் யூ ஹவ் நாட் செட் இட். அதையும் தாண்டி வாய்க்கு வந்தபடி பேச வரவங்க இருக்காங்க. தட்ஸ் ஹவு தே லிவ் தேர் லைஃப். அவங்களோட வீட்டில் சோறு அப்படி தான் பொங்குதுன்னா அவங்க பொங்கிட்டு போட்டோம், எனக்கு பிரச்சனை இல்லை. ஐ மீன் யாருக்கு பிரச்சனை இருக்கோ, தே ஹேவ் டு கொஸ்டின். ஆஸ் அ சொசைட்டி வி ஹேவ் டு கொஸ்டின். பட் தேர் ஆர் பீப்புள் ஹூ கன்சியூம் தட் ஆல்சோ. கன்சியூம் பண்ணுறவங்கள தான் நான் கேள்வி கேட்பேன், நீ என்னத்துக்கு போய் பார்க்குறேன்னு கேட்பேன். சம்வேர் நெகட்டிவிட்டி த்ரைவ்ஸ்ங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஆல்சோ ஐ திங்க் சோஷியல் மீடியா ஆல்சோ ஃபீட்ஸ் ஆன் that negativity algorithm, no, to keep it feeds hate and rewards hate a lot more than positivity. So to come back, 2008 la na and company ஆரம்பிச்சது was quite by accident. இது ஒரு சர்வீஸா எடுத்துட்டு போலாம்ங்கிறது. somebody said நீ ஏன் இப்படி ஒரு டிசார்கனைஸ்டா பண்ற, ஒரு கம்பெனியா செட்டப் பண்ணனா கம்பெனினா என்ன, பிசினஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி all that I knew at the time was just investing my time. and ஒரு டைம்ல நான் அந்த ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தது போக, இன்னொரு பக்கம் பிளேபேக் சிங்கிங் போக, நான் உட்காந்து டிரான்ஸ்லேட் பண்ணேன் 18-19 மணி நேரம். கம்பெனி ஆரம்பிச்சாலும் நீங்க தான் பண்ணிட்டு இருந்தீங்க? நான் தான் முக்கால்வாசி டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்தேன். தென் ஸ்லோலி ஐ ஸ்டார்டட் நெட்வொர்க்கிங் வித் ஆக்சுவல் டிரான்ஸ்லேட்டர்ஸ். அண்ட் என்னவா இருந்தாலும் ஒரு செகண்ட் லாங்குவேஜாக ஒரு விஷயத்தை கற்றுட்டு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கும் மதர் டங் டிரான்ஸ்லேட்டர்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறது யூ நோ வித் லாஸ் இன் டிரான்ஸ்லேஷன். இப்போ இந்த விஷயம் சொன்னால் புரியும், அப்போது நிறைய தெரியல. ஸோ ஐ அண்டர்ஸ்டுட் ஸோ மச். அண்ட் த மோர் ஐ அண்டர்ஸ்டுட் ஆர் லேர்ன்ட் அபவுட் லாங்குவேஜஸ் அண்ட் பீப்புள் லிவிங் அண்ட் யூஸிங் இட், ஐ ரியலைஸ் ஆக்சுவலி பீப்புள் ஆர் ஆல் மோர் ஆர் லெஸ் த சேம். இந்த லாங்குவேஜை வச்சு டிவிஷன் பண்ணுறதே எனக்கு புரிஞ்சதே இல்லை. அதனால தான், பிகாஸ் த கைண்ட் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் தட் வி ஹேவ் ஈவன் வித் லாட்வியன் அண்ட் லித்துவேனியன் லாங்குவேஜஸ், அண்ட் அங்கேருந்து ஏதாவது ஒரு ஒரு கனெக்ஷன் ஒன்று பண்ண முடியுமா அப்படிலாம் வந்து ஜென்ரலி இஃப் யூ ரீட் அபவுட் இட் இட்ஸ் குவைட் ஃபேசினேட்டிங். ஸோ ஐ ஸ்டார்டட் ப்ளூ எலிஃபெண்ட் லைக் தேட். அண்ட் தென் அங்கேருந்து சப்டைட்லிங், படத்தில் வந்து ஃபாரின் லாங்குவேஜ் சப்டைட்லிங், அதட் மேட்டர் ஃப்ரெஞ்ச்லேயும் ஜெர்மன்லேயும் மல்டிபிள் லாங்குவேஜஸ் அட் தட் டைம். அங்கேருந்து ஐ திங்க் somehow the entrepreneurship bug was there for me to constantly want to do this and do that. I was always interested in multiple things. ஸோ 2016-17 எனக்கு திடீர்னு கே பியூட்டியில் இன்ட்ரெஸ்ட் வந்தது. அதை பற்றி ஆஸ் அ கன்சியூமர் நான் வந்து வாங்கிட்டு நீங்கள் போய் அங்கே வாங்குங்க, எனக்கு இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்லாம் பற்றி தெரியாது, நான் இந்த வெப்சைட்லேருந்து தான் வாங்குறேன், நீங்களும் அதே வெப்சைட்லேருந்து வாங்குங்க அப்படின்னு. ஐயோ மேடம், கஸ்டம்ஸ் டியூட்டி இஷ்டத்துக்கு போடுறாங்களே, கஸ்டம்ஸ் டியூட்டியா, அது என்னன்னு எனக்கு தெரியலையே, ஏன் இவ்வளோ தானே சார்ஜ் பண்ணோம், உங்களுக்கு ஏன் இவ்வளோ வந்தது அப்படின்னா, ஆளுக்கு அதே ப்ராடக்ட்டுக்கு ஒரு சார்ஜ். நான் 100 ரூபாய்க்கு சாமான் வாங்கியிருக்கேன்னா எனக்கு 20 ரூபானா அவனுக்கு 100 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்கான். ஸோ என்னால் ஸ்டாண்டர்ட், ஐயோ எனக்கு இதுக்கு மேடம் இதுக்கு நான் அதுக்கு கஸ்டமர் கேர் ஆகிட்டேன். கஸ்டமர் கேர் நான் எப்படிமா கஸ்டமர் கேர் ஆக முடியும், எனக்கு தெரியல, இதுக்கெல்லாம் பதில் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு then I saw there's an opportunity to legally import Korean skincare. I spoke to the right people in the Korean government, the Korean Trade Research Kotrala in Bangalore, Delhi. Then I went to Korea, met people, did a lot of study, got my international aesthetician's license. My thing was to bring the best of Korea into our practice here. And போக என் சித்தப்பா பையன் வந்து நியூரோ சர்ஜரி படித்து முடிச்சிட்டாரு. ஸோ we are looking at bringing it into pain and regenerative medicine, neurosurgery and some applications in aesthetic. Okay, நீங்க பேசுறது என்ன தெரியுதுன்னா, you're somebody who likes to put all your eggs in one basket இல்ல, but in different baskets. இது வந்து would you be vocal enough to say that it's best for a woman, இதுதான் பண்ணணும் அப்படின்றது இல்லாமல் நிறைய விஷயங்கள் பண்ணுறது ஒரு 30+, 35+க்கு அப்புறம் ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டோம் நம்ம கரியர்னா பெட்டர்னு நினைக்கிறீங்களா? நான் இந்த மாதிரி ஒரு ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆலாக சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன், யாருக்காக இருந்தாலும் சரி, பி இட் அ உமன் ஆர் அ மேன். பிகாஸ் அந்த டு பி ஏபிள் டு உங்களோட இஷ்டப்படி, உங்களோட ஆசைப்படி, உங்களோட டிசையர்ஸ் அண்ட் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பர்சியூ பண்ணுறதே ஒரு லக்ஸுரி இல்லையா? இந்த வீட்டில் வந்து 4 பேருக்கு ஃபீஸ் கட்டணும், தங்கையை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அப்பா அம்மா உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் பில் கட்டணுங்கிறவங்களுக்கு மேபி his biggest dream might be to be a chef. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் நான் சொல்கிறேன். இப்போ அது செட் பண்ணிட்டாங்க. ஓகே, they looking forward to their next phase of their career. இப்போ they have some surplus of money. Mostly ஃபேமிலி விட மாட்டாங்க. ஓகே, ஃபேமிலி விட மாட்டாங்க. சேவிங்ஸ் அது ஒரு பெரிய இல்லை, சேவிங்ஸ் ஒன்று, உனக்கு எதுக்கு இந்த ரிஸ்க்கு, அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் போட்டு சாவடிச்சு எல்லாரும் வந்து
எல்லாருக்கும் அதில் and I'm saying this even for men. Yeah. For the man to actually ஏன்னா ஆம்பளைனா நீ தான் குடும்பத்தை நடத்தும். And nobody is saying, there are so many women who say you go do your thing. நீ வந்து ஒரு 5 வருஷம், for example, நான் இப்போ if I am telling Rahul that you know you make a film also for 5 years, it doesn't matter. நீ வந்து ஏன் இதெல்லாம் பண்ணலன்னு நான் கேட்குற பொண்டாட்டி கிடையாது. But that's because you're also solid. நீங்களும் வந்து அப்படி இருக்கீங்க. But there are also women who are coming from similar backgrounds who say that உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. Right. சரி, but let him also do what he wants, no? I definitely believe happier, more well settled both genders will make a happier society. True. Therefore make happier children. If you can't get that, don't make children. I think that's a very fair point. You are this person, right? Like வந்து சொல்லுவாங்களே ஜெனரலா ஒரு கதவு மூடினா இன்னொரு கதவு திறக்கும்னு. பட் நீங்க எப்படின்னா நான் போய் சவத்தை வந்து உடைச்சு நான் வெளில வந்துக்கிறேன், நீ இன்னொரு கதவு திறக்க வேணாம் எனக்கு. கரெக்டா? ஏதோ ஒரு நான் I guess I have been lucky that ஏதான எனக்கு ஒரு வெளிச்சம் காமிச்சா ஏதான ஒரு ரோப் கிடைச்சா அந்த ரோப் பிடிச்சி நான் மேலே ஏறிடுவேன். சர்வைவல் இஸ் தேர். சின்ன வயசுலேருந்து சர்வைவ் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு இது. பட் ஐ வாஸ் நாட் அ ஹஸ்லர். I was not street smart. I was never street smart. நான் street smart-ஆ இருந்திருந்தேன்னா I would have done way better in Bombay. What are you saying? அப்படியே சொல்றீங்க? 100%. Why? I have some of the biggest hits even today in both Hindi and in Marathi. Yeah. Why am I not singing more songs? I'm not a hustler. So how would you describe அந்த zone-ல உங்களை? நீங்க hustler இல்லைன்னா நீங்க என்னன்னு சொல்றீங்க? I just do, see, when I say that I'm not active with networking because of how I am made, right? Yeah. நான் ஹலோன்னு போய் இப்போ the way I'm talking to you, I don't talk to most people. எனக்கு அந்த ஒரு ஜென்ரலாக ஒரு ரெஸ்டிங் பிச் ஃபேஸ் இருக்கும். என்ன அரகென்ட்டு தான் எல்லாருமே நினைப்பாங்க. I'm not, I think அந்த early childhood and how you're raised and all makes a huge difference. என்ன தான் கஷ்டப்பட்டு நான் மாற்றினாலும் it exhausts me at the end of the day. டயர்ட் ஆகிடுது எனக்கு. ஐயோ ஒரு 4-5 நாள், even if it was an enjoyable experience, then sometimes I wonder, நான் போய் நான் ADHDக்கு டயக்னோஸ் பண்ணிக்கணுமான்னு பாரு. ஹை பர்ஃபார்மன்ஸ் ADHDயில் நான் இருப்பேன் நினைக்கிறேன். ஏன்னா சில திருச்சியில் இதெல்லாம் கரெக்டாக இருக்கே அப்படின்னு தோணுது. மேபி the reason why I have also multiple interests but also want to put in all my interest there and then step away from it and do something else and put all my interest there. So that's a thing, right? You can say நீங்க ஹஸ்லர் இல்லைன்னு சொல்லிட்டு, பட் ஆனால் what I feel is இந்த மாதிரி ஒரு டயத்தில் நீங்கள் சுப்ரீமாக பண்ணுற ஒரு கரியரில் யாராவது ஒரு நார்மலாக என்னையே நான் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேனே, இஃப் தே சே நான் உங்களை பேன் பண்ணிட்டேன், இனிமேல் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு யாராவது சொன்னால், the average mentality for any woman, mostly, I'm not going to generalize it, will be ஐயோ இப்படி நடந்துருச்சேன்னு சொல்லி முடங்கி அந்த இடத்துலையே உட்காந்து அடுத்து இது மாறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தான் தோணுமே தவிர, இது இல்லைன்னா என்ன, நான் வேற ஒன்றில் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிச்சு நான் அதில் அச்சீவ் பண்ணுறேன் அப்படின்ற மைண்ட் செட் வருது ரொம்ப ரொம்ப கஷ்டம். In that sense, I think you are a hustler. Maybe. I think அங்கே அந்த பேன் பண்ணது போக இந்த கிளினிக் மோர் ஆர் லெஸ் அது ஒரு மாதிரி அந்த என்னோட ஸ்கின் கேரும் இந்த பேன் ஆனதும் மோர் ஆர் லெஸ் ஒரே டைமில் தான் இருந்தது. And my skin care wasn't paying me so much at the time. Okay. I was partnered with someone else and then they walked away. There was a lot that I learned in running a business of this scale. Everything. And I learned with the very hard way, the very, very tough way, by losing a whole lot of money. All of that I did. But these are, ஏன்னா நான் எம்பிஏக்கு போய் படிக்காததே இங்கே வந்து காசை ஒழிச்சு மற்றவங்க அழிச்சு அதுலேருந்து சரி ஓகே நான் பூர்வ ஜென்மத்தில் அவன்கிட்ட கடன் வாங்கி கொடுக்காம இருந்திருப்பேன். ஸோ இந்த ஜென்மத்தில் மொத்தம் இனிமேல் திரும்பி வந்துட மாட்டேன்ல, நம்மளை தேத்திக்கணும், அப்படிதான் தேத்திக்கணும். என்ன பண்ண முடியும்? இதோட தயவு செய்து திரும்பி வந்துடுறாரு. ப்ளீஸ் நீ என்ன எடுத்து போனியோ எடுத்துன்னு ஒழி, நாசமாக போ. பட் இல்லை அப்படி இல்லை, நீ நாசம் வற்று போ. ஓகே, ஸோ எப்படியோ போ, பட் திருப்பி என் வீட்டு பக்கம் மட்டும் வந்துடாத. என்ன கொடுக்கணுமோ கொடுத்து அழிச்சாச்சு ஒருக்கு. டெம்ப்டிங் இல்லையா? இப்போ நானும் I've done my share of businesses. அதனால கேட்குறேன், நம்ம வந்து மீடியாவில் சம்பாதிக்கிறத இந்த இடத்துல சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமாம், முடியவே முடியாது. அங்கே போயிட்டு நீங்கள் ஒரு ஷோ ஒரு 3 மணி நேரம் பண்ணீங்கன்னா போதும், இல்லை ஒரு சாங் பாடினீங்கன்னா போதும், you're sorted. Absolutely. And that's also talent. I'm not going to undermine it. Talent and hard work. I think what people also forget is that நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் மணி அந்த ஒரு 3 ஹவர்ஸில் நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 30 வருஷம் வேலை பண்ணியிருப்பீங்க. கரெக்ட். நான் வந்து 25 வயசில் என்னால் வந்து சரசர சாரக்காத்தோ ஏதோ பாடுறேன்னா அதுக்கு முன்னாடி 20 வருஷம் நான் வந்து I have put in 8 hours of music study all my life. Agreed. And extremely strict. பாடலைன்னா சோறு கிடையாது டைப்ஸ், ரைட்? அடி உத எங்கள் அம்மாவே சொல்லியிருக்காங்கிறதுனால நானுமே சொல்கிறேன். நான் வந்து கை முழுக்க கிள்ளியிருக்கேன் அப்படின்னு வந்து எங்கள் அம்மா இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு அப்ரிங்கிங்கிற போது. ஸோ you have all of that
that you have paid for in man hours. You might not have paid money. இப்போ நல்லவேளை எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் வந்து குருதட்சணான்னு ஒன்று கொடுத்து நான் ஃபீஸ் கொடுக்குற ஒரு நிலைமை இருந்தேன்னா எனக்கு அப்போ ஃபீஸ் கொடுக்குறதுக்கு எங்கள் வீட்டில் காசு கிடையாது. நாங்களே ஒரு 1 room கிச்சன் மாதிரி ஏதோ முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வேற எவர் பீப்புள் அலவுட் அஸ் டு லிவ் நோ இந்த பயங்கர ட்ரெடிஷ்னல் சென்னையில். ஸோ அங்கெல்லாம் இது பண்ணிட்டு நான் வந்து பாட்டு கற்றுக்கிறதுக்கு ஃபீஸும் கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கும். எங்கள் அம்மாவே குருனால பொழைச்சேன் நான். அந்த amount of investment in blood, sweat and tears people don't see. You are only reaping what you have sown. So நீங்க கேட்ட மாதிரி இது வந்து இதோட இன்கன்சிஸ்டன்சி தான் சொல்றேன். ரொம்ப உழைக்கணும், ஒரு மாசம் பயங்கரமா ப்ராஃபிட் இருக்கும், ஒரு மாசம் லாஸாவே இருக்கும். இதை எப்படி பாக்குறீங்க? அங்க நம்ம ஒரு ஈஸியா இவ்வளவு வருஷத்தோட உழைப்பை தாண்டி நம்ம ஒரு இடம் அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கிற விஷயத்த எழுந்துட்டு இதுல நம்ம உட்காந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ல. அந்த மேனவர்ஸ் இங்க போடணும்ல. And at this stage of your life when you're having a family, kids, husband, does it get daunting? Until you put in the man-hours there also, which is why people in business families அந்த வழியா அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இது வீட்டில் அவங்க தான் கேட்டிருப்பாங்க, அவங்க அப்பாவை பார்த்துருப்பாங்க, அண்ணாவை பார்த்துருப்பாங்க, அம்மாவை பார்த்துருப்பாங்க. வை ஏன் அவங்க ஜெனரேஷனலாக ஏன் அவங்க டாக்டராக இருக்கணும் அப்படின்னா வீட்டில் அவங்க அதை தான் பேசியிருப்பாங்க. ஓகே, why do some generational musicians or generational anything do better than the others அப்படின்னா நாம் வந்து இந்த வீட்டில் நடக்கிற அந்த சப்கான்ஷியஸ் லேர்னிங்கை கணக்கிலே எடுக்க மாட்டோம். ஓகே, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் பாட்டு கற்றுத்தரேன்னு வச்சுக்கோங்க. என் பொண்ணுக்கு 1/2 மணி நேரம் தான் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பையனுக்கு 20 நிமிஷம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோ. போதும் அப்படின்ட்டு போயிடுவா. ஆமாம், எங்கள் அம்மா கிட்டலாம் போதும்னு சொன்னால் இப்படி விழும். உட்காரு அப்படின்னா நீ அங்கே சுசு போறியோ சாப்பிட்றியோ அங்கே உட்காந்து நீ பாட்டு பாடிட்டு தான் போகணும். ஏன் பொண்ணு போதும் அம்மா போதும் நீங்களும் விட்டுருவீங்க இல்லையா? அப்படிதான் இருக்கு இப்போ. she is 3.5. அதுக்கு மேலே I don't want to force her. However, let's say they are not the only 2 kids that I'm teaching in the house. Yeah. Okay. Until they go to school, the kids are playing about, they're sleeping, they're doing other things in their life. I am teaching other kids or others in the house at different stages of advancement னு வெச்சுக்கோங்க. ஓகே, ஒரு காலத்துல வந்து ஒரு மியூசிக் குருனா கார்த்தால 7 மணிக்கோ 6 மணிக்கோ சுத்தி பாக்ஸ் ஆன் ஆச்சுன்னா ராத்திரி 10 மணிக்கு தான் ஆஃப் ஆகும். அந்த எல்லா விஷயம் காதுல விழுந்துக்கிட்டே இருக்குல்ல. ஆமா. Similarly, which is why their learning seems faster because they are constantly only listening to it. And the genetics இல்ல, you have to give எனக்கு அந்த genetics பத்தி தெரியல இன்னும். I am not 100% sure. Genetics na then how do you explain Raja sir? How do you explain geniuses like that? So there is a genius thing. அதுக்கு எனக்கு explanation இல்லை because I have not read too much about it. இந்த ஒரு learning advantage of which is why people who speak English at home, their kids speak better English in school. Correct. So ஒரு first generation learner வந்து நீங்க வந்து மீதி மற்றவங்கள மாதிரி இங்கிலீஷை பேசு, அந்த ரீடிங் ஹேபிட் நம்மளுக்கு அந்த அட்வான்டேஜ் பிகாஸ் வி ஹேட் த மனி டு பை ஆர் கெட் அ லைப்ரரி. இது நீ போய் லைப்ரரியில் 10 ரூபாய்க்கு புக் வாங்கினா அவன் வந்து வீட்டில் வந்து காய்கறி வாங்கினா சாப்பாடு வாங்கினா புக் வாங்கி கொடுப்பானா இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி சில ஸ்மால் திங்ஸ் டு த பிகர் திங்ஸ் டு all of these things that gets discussed around the dining table, if it is not too serious, for example, all of this is learning for the kids, no? Subconsciously they are constantly absorbing this, they are learning this. அவங்க வேற தான விளையாடிட்டு இருக்கலாம், அவங்க வேற தான Ben 10 அப்படினு பண்ணிட்டு இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு இது கார்ல விழுந்துட்டு இருக்கும். Which is why I think somewhere I believe somebody who's had doctors in the family is somehow more interested in going into that space because they have an advantage of just listening to it all through the day. Exposure இருக்கு. Sometimes அம்மா கிளினிக்லயோ அப்பா ஹாஸ்பிட்டல்லையோ போய் உட்காந்துருப்பாங்க, அவங்க எப்படி வேலை பண்ணுறான்னு பார்த்துருப்பாங்க in non-sterile places, right? So இல்லை ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்குள்ளே போகலாம். All of this they'll know by default. Something that we would pay to learn, they would know. Yeah, absolutely. So எனக்கு I would definitely believe that is advantage என்னோட ஸ்பேஸ்லேயே பார்த்தா. That is probably the advantage somebody like me who has my mother as my guru would have against somebody who's only coming for an hour and going. Correct. பாட்டு கிளாஸ் மாதிரி போயிட்டு வரவங்களுக்கும் அதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. And unless if their house is also musically inclined and they are also doing it and they are only coming for an aspect of, for example, நான் வந்து Hindustani classical music இல்லைன்னா கசல் கற்றுக்கிறதுக்கு நான் வேற எங்கேயானு போகிறேன், ஆனால் என் மியூசிக்கில் வேற ஒரு சிஸ்டம் ஒன்று போயிட்டே இருக்கு, நான் கசலுக்கு மட்டும் போயிட்டு வரேன்னா அது வேற. இங்கே ஒரு லேர்னிங் ஒன்று போயிட்டே இருக்கு, ஃபவுண்டேஷன் ஒன்று போயிட்டே இருக்கும். சம்திங் எல்ஸ் வில் பி கீப் கோயிங், அதுவே வந்து உருவேறிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து we cannot discard that. சூப்பர். நான் வந்து ஜென்சி கோ த்ரூ பண்ணுற ஒரு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட கேட்கணுன்ட்டு எனக்கு இருக்குது. இப்போ அந்த 20 to 30 ஜோனில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா
ஐ அப்சர்வ் ப்ரிடாமினென்ட்லி நிறையா பேருக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் கூட அவங்கள ரொம்ப சென்சிட்டைஸ் பண்ணி அஃபெக்ட் பண்ணுது. ஒரு வாக்குவாதமாக இருக்கலாம் ஸ்கூலில் ஒரு காலேஜில் வந்து யாராவது ஒருத்தவங்க அவங்கள புலி பண்ணலாம், ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம், ஆன்லைனில் அவங்களுக்கு ட்ரோலிங் நடக்கலாம், அப்யூஸ் நடக்கலாம். தே டேக் இட் டூ பர்சனல், எக்ஸ்ட்ரீம் மெஷர்ஸ் வரைக்கும் போகிறாங்க. ஐ ஃபெல்ட் லைக் ஒரு 20 years முன்னாடி வரைக்கும் இருக்கிற டாலரன்ஸும் இப்பயும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே வருது. ஃபார் சம்மன் லைக் யூ, நீங்கள் வந்து சோஷியல் மீடியானா என்னன்னு தெரியாமல் வளர்ந்தவங்க தான் நம்மலாம். ஆமாம். அதுக்கப்புறம் நம்ம திடீர்னு இதான் சோஷியல் மீடியாவா அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்கோ ஒரு நாள் நம்ம ஒரு போஸ்ட் போட்டோம், அதுக்கு ஏதோ நெகட்டிவாக கமெண்ட் வருது, என்னடா அது நம்ம உனக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, நீ என்ன என்னை பற்றி தப்பாக பேசுகிற அப்படின்னு ஆரம்பித்த விஷயத்துலேருந்து யூ ஸ்டார்டட் அ மூவ்மெண்ட். யூ எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆல் ஆஃப் திஸ் இந்த ஆன்லைன் அப்யூஸ், ட்ரோலிங், blah blah blah, noise. So how do you build this mental resilience? முதல்ல I didn't start the movement. I was one of the lot of voices. I just became a prominent face and then people assumed I started the movement. இங்க இந்த சவுத்ல தமிழ்நாட்டுல மேபி எனக்கு அதுதான் வந்து எனக்கு ஒரு பெரிய ஷாக்காக இருந்தது தமிழ்நாட்டில். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அறிவு, பகுத்தறிவு, கிரிட்டிக்கல் திங்கிங், யோசிக்கிறது, சரியான கேள்வி கேட்குறது, ஃபெமினிசம், இந்த மாதிரி சில இதில் தான் நம்ம வளர்ந்தோம் அப்படின்னு பார்த்துட்டு, என்னடா நீங்கள் கேட்குற கேள்விக்கு வந்து சம்மந்தமே இல்லையே, ஆளாளுக்கு பகுத்தறிவுங்கிறீங்க, உங்கள் ட்விட்டரில் உங்களோட ஹெட்லைனை பார்த்தா நான் வந்து ஃபெமினிஸ்ட்டுங்கிறீங்க, யாரா நீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தென் ஐ ரியலைஸ்ட் how much of these people are performative. ரைட். அது வந்து அதுவே ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். அதுவே வந்து எங்கேயான ஏதான அவங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்காதான்னு கேட்குறது தான் இந்த ப்ராக்ரெசிவ்னஸ் பேசுறது, ஃபெமினிசம் பேசுறது. அதனால அவங்களுக்கு சில சோஷியல் சர்க்கிள்ஸில் சில விஷயம் நடக்குமே தவிர அதனால அவங்களுக்கு நிஜமாவே நல்லது நடக்கணும்னு சொல்கிறவங்க ரொம்ப கம்மி பேர். இல்லை இப்போ பார்த்தோம்னா எல்லாருமே, நான் எந்த செலிபிரிட்டி கிட்ட வந்து நீங்கள் ஆன்லைன் அபியூஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் வந்து யாரை தாங்க கிண்டல் பண்ணுறது இல்லை, யாரை தாங்க ஒன்றும் சொல்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க, நான் காமெண்ட்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு. பட் when it happened in 2018, it was quite new. இந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணுவாங்களா பப்ளிக்கு, நம்மள தெரியாதவங்கலாம் இப்படிலாம் நம்மளை பற்றி பேசுவாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடியிலேருந்தே பண்ணிட்டு இருந்தாங்க. ஐ வாஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மூவர்ஸ் இன்டு சோஷியல் மீடியா. நான் பிளாகிங்லாம் வந்து பிளாக்னா என்னன்னு தெரியாதப்போ நான் பிளாக் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அந்த பிளாக் இல்லை. பட் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மூவர்ஸ் இன்டு யூஸிங் சோஷியல் மீடியா வந்து எந்த அளவுக்குன்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நீ என்னமோ பண்ணுறியே, அது என்ன பண்ணுற, ரொம்பலாம் அதை பற்றி அதெல்லாம் யூஸ் பண்ணாத, அதெல்லாம் நல்லதில்லை அப்படின்னு நலம் விரும்பிகளே சொல்லியிருக்காங்க. And they are also, they have figured, I was when you are an early mover into something, என்னோட இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா something@gmail இருக்கும். ஓகே, என்னோட பேரே ஜிமெயிலில் இருக்கும், வேற யாருக்குமே இருக்காது. பிகாஸ் ஐ வாஸ் ஜிமெயில் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ள நான் வாங்கிட்டேன். ஓகே, you were one of the early ones. ஸோ யூனோ இந்த மாதிரி சில விஷயம் ஆன்லைன் அப்யூஸ் எல்லாமே வந்து there are 2-3 things. நீங்கள் இஃப் யூ ஆர் வேணும்னே, இஃப் யூ வாண்ட் டு பி அன்கைண்ட் டு சம்படி, வேணும்னே ஒருத்தரை வயத்தரிசில் போட்டுறீங்க, யாரோ தெரியாதவங்க, அவங்க மனசு நோகும், நீங்கள் சொல்கிறத நான் சொல்லிட்டு போகிறேன், அவங்களுக்கு என்னென்னா ஒருத்தங்களுக்கு அந்த சைடில் மனசு நோகும் தெரிஞ்சு நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல வீட்டில் உங்களுக்கு அது நடந்திருக்கு. கரெக்ட். உங்கள் வீட்டில் இருக்கிற பிஹேவியர் தான் அவங்க வெளியில் வந்து பண்ணுறாங்க. அது என்னோட ஒப்பீனியன். நான் இன்னைக்கு 4 பேரை நிற்க வச்சு உன் புருஷன் பேரில் கேஸ் போடுறேன் அப்படின்னு ஒருத்தன் எனக்கு எத்தனையோ பேர் ட்விட்டரில் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வேணும்ட்டே பண்ணுவாங்களா? சும்மா உங்ககிட்ட சொல்லி நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க, உங்களை வந்து கடுப்பேத்தி பார்க்கணும். நான் வந்து தயவு செய்து நீங்கள் வாங்க சார், இதுக்கு தான் சார் சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ்னு ஒன்று இருக்குது, நீங்கள் எங்கே வந்தீங்க, எப்போ வந்தீங்க, அதுக்கு தானே சார் விசாரணை, வாங்க சார் போடுங்க சார் கேஸுன்னு. நான் பட் இஸ் தேர் a point in me, உங்களுக்குலாம் வந்து ஒருத்தருக்கும் நம்ம ரிப்ளை எல்லாருக்கும் பதில் சொல்கிறது இல்லை. இதில் வந்து ஒரு 10-15 பேர் இதில் வந்து ஒரு பர்டிகுலர் ரூல்லேருந்து எனக்கு இங்கே சொல்லியிருக்கானே, நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு பர்டிகுலர் இஷ்யூவில் நான் அதை பற்றி பேசின போது இட் ரைல்ட் அப் அ சர்டன் செக்ஷன் ஆஃப் பீப்புள் ஹியர். அவர் சரியான ஆள் பேரில் தான் கை வச்சிருக்காங்க ஜி அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். நீங்கள்லாம் வந்து கடவுள் பக்தி இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு அவர் சரியான ஆளை தான் கை வச்சிருக்காரு அப்படின்னு நீ வந்து சொல்கிறியே, நீ எல்லாம் எந்த அளவுக்கு கடவுள் பக்தியாக இருந்தால் நீ இப்படி என்கிட்ட பேசுவேன்னு நான் அப்படி திருப்பி கேட்பேன். ஓகே, அப்போது நீ வந்து ஆன்டி ஹிந்துன்ட்டாங்க. நீங்கள் பேசாமே இருந்து ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஹஸ் இட் கம் டவுன்? நீங்கள் சுத்தமாக பேசாமல் இக்னோர் பண்ணிகிட்டே இருந்தீங்க. நான் வந்து இப்போ ட்விட்டரில் ஒரு 2 நாள் நான் வந்து ஒரு 7 ட்வீட் போட்டுட்டு ஒரு 4 நாள் ஆப்சென்ட் ஆயிடுவேன். அந்த 4 நாள் கழிச்சு பார்க்கும்போது would it have come down or அதே மாதிரி தான் toxicity இருக்கு? The red flag behavior on Twitter is very much there. Yeah. And for all what you're constantly doing, like it's not that you just did something in 2018 and disappeared. இப்போ வரைக்கும் உங்க கண்ணு முன்னாடி ஏதாவது ஒன்று தப்பா பேசுறாங்க, தப்பா செய்யறாங்க, ஒரு ஈவெண்ட்ல ஏதோ மிஸ்பிஹேவியர் இருக்குன்னா you call it out. For all of that, what is the ultimate purpose? Are you like, நான் இப்போ ஒரு நல்ல ஸ்பேஸில் இருக்கேன், எனக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவான ஃபேமிலி இருக்காங்க, ஐ வாண்ட் டு பி திஸ் பர்சன் அப்படிங்கிறதா, இல்லை எனக்கு ஒரு மோட்டோ இருக்குது, அது எனக்கு அந்த ஜஸ்டிஸ் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் ஐ வில் கீப் டாக்கிங் அபவுட் தீஸ் திங்ஸ்ன்னு சொல்கிறீங்களா? இதில் வந்து there are 3 aspects to it. Yes, I'm in a very happy family. Touch wood, everything is very good. நான் வந்து எனக்கு இருக்கிற கம்ஃபர்ட்
எனக்கு இருக்கிற அந்த செக்யூரிட்டி எல்லாருக்கும் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் ஆசைப்பட்றேன். அஃப்கோர்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் எனக்கு ஒரு இது இருக்குன்னா மற்றவங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு இல்லை. ஐ பிலீவ் இன் அன் ஈக்விட்டபிள் அண்ட் ஈக்குவல் space. I say equitable more than equal because I understand different people need different tools to get to the space of supposed equality. Second, போராடுறது நான் போராடிட்டு தான் இருக்கேன். With regard to the legal system, yes, because it is a process and the process is the punishment in this country, which is why these men do what they do. இப்போது நான் வந்து என்னை பேன் பண்ணவங்களோட காசு, அரசியல் பலம், கனெக்ஷன்ஸ், இது மூணுக்கும் எனக்கும் நான் வந்து ஏணி வச்சா கூட எட்டாது. அதனால தான் அவங்க வெளியில் இன்னமும் வந்து நீ பேசி பாருடி, உன்னால் பேச முடியாதுறீங்க, இப்படியே பேசுகிறாங்க. நீங்கள் வேலை பண்ண முடியாதுரி, நீ எங்கே வேணால் போய் பேசிக்கோ, ஆனால் உன்னால் இங்கே பேச முடியாதுரி, நீ வர முடியாதுரி, இல்லைன்னா என் காலில் விழுந்து விழு, மன்னிப்பு கேளு, இந்த மாதிரி ஏதாவது இந்த ஒரு பவர் பிளே ஒன்று இருக்குல்ல, ஒன்று ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு. தட் இஸ் டிஃப்ரெண்ட். த லீகல் ப்ராசஸ்ங்கிறது இட் வில் டேக் இட்ஸ் டைம். தட் இஸ் வை வென் சம்படி சேஸ் நான் வந்து கோர்ட்டுக்கு போட்டுமா, கேஸுக்கு போட்டுமா அப்படின்னா, ஐ ஒன்லி சே ஒன் திங் அண்ட் ஐ சே திஸ் வித் பிகாஸ் இட்ஸ் இன்ஸ்பைட் ஆஃப் நான் சப்போர்ட்டிவ் ஃபேமிலி இருக்குன்னு நான் ஏன் முதல்ல சொல்கிறேன்னா, என்ன தான் சப்போர்ட்டிவ் பார்ட்னர், இன்லாஸ் இருந்தாலும் திஸ் ஜேர்னி இஸ் அலோன். ஓ ஐ ஸ்வேர், திஸ் ஜேர்னி இஸ் அலோன். கோர்ட்டு நீங்கள் தான் தனியாக போகணும். அவன் என்ன கேட்குறானோ அந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் தான் அனுபவிக்கணும், நீங்கள் தான் கூண்டல் நிற்கணும். அவன் கேரக்டரை அசாசினேட் பண்ணுவான், நீ போய் ஏன்னுவான், நீ பேசினதே நீ வாழ்க்கையே இதுன்னுவான், நீ ஒரு வேசின்னு எல்லாம் சொல்லுவான், எல்லா வார்த்தையும் கேட்கணும் பொம்பளையாக இருந்தால். அப்படிங்கிற பட்சத்தில் திஸ் இஸ் அ லோன்லி ஜேர்னி. இன்ஸ்பைட் ஆஃப் த ஃபேக்ட் தட் யூ மைட் ஹேவ் சர்டன் அமௌண்ட் ஆஃப் கிரேட்டர் சப்போர்ட் சிஸ்டம் இருந்தாலும் திஸ் இஸ் அன் எக்ஸ்பென்சிவ் ஜேர்னி. என்னோட லாயர்ஸ் வந்து கடவுளுக்கு அடுத்தது நான் என் லாயர் தான் சொன்னேன். இத்தனை வாட்டி இத்தனை கோர்ட் அப்பியரன்ஸ் பண்ணது என்கிட்ட ₹1 காசு வாங்கலை அவங்க. ஓ அந்த மாதிரி எப்படி லாயர்ஸை பிடிச்சிங்க? நான் பிடிக்கல, அவங்க காலில் போய் நான் விழுந்துட்டேன். they are one of the most fantastic human beings that I know. I'm honored to know them. நான் தான் கொடுத்து வச்சுருக்கேன், அவங்க ஒன்றும் என்கிட்ட காசு வாங்கலை. நானும் அப்பப்போ சொல்கிறேன், என்கிட்ட ஒன்றும் இல்லை இன்னும் கொடுக்கறதுக்கு பெருசாக, ஆனால் ஐ ஹோப் someday, some way, somehow அப்படின்னு. பிகாஸ் பீயிங் அவுட் ஆஃப் ஒர்க் ஃபார் 7-8 years, it's not easy. It can take a toll on you, but ninga of course I appreciate your lawyers and what they're doing for you, but that doesn't take away ungaloda commitment to this process. Showing up in the case file பண்றதுல இருந்து to appear in the court, அப்புறம் journalists constantly calling, இதை பற்றி எனக்கு சொல்லுங்கள், அதை பற்றி எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணுற சமயம் இருக்கிற அந்த அப்யூஸை ஹேண்டில் பண்ணுறது, இட் கேன் டேக் அ பிக் டோல் ஆன் சம்படிஸ் மென்டல். கட்டாயமா. ஏன்னா எனக்கு வந்திருக்கிற நிறைய அப்யூசஸ் ஆல்சோ பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் இல்லையா, பயங்கரமாக. எனக்கு என்னன்னா எல்லா பக்கத்துலேருந்து தான் நான் அடிப்பான், ஃபார் லெஃப்ட்லேருந்து ஃபார் ரைட் வரைக்கும் நான் எல்லாரும் அடிச்சிட்டான். ஏன்னா எல்லா பக்கத்துலையும் நான் செக்ஷுவல் ஹராசனை அவுட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் எல்லாரும் ஒரே மாதிரி தானடா இருக்கீங்க, யார்டா இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்கிறதுனால சம்டைம்ஸ் when I'm looking to go to vote, no, I'm like, which party does not have a rapist? Which party does not have a molester? இப்போ நான் அப்படி போகணுமா, இல்லை வந்து நம்ம நாட்டை வந்து காப்பாற்றுறதுக்கு நம்ம மாநிலத்தோட வாட் எவர் ஃபெடரலிசம் இஸ் லெஃப்ட், அவங்கள காப்பாற்றுறது பார்க்குறேன். நான் அப்படி பார்த்துட்டு இருக்கேன், ஐயோ குழந்தைங்களெல்லாம் ரேப் பண்ணுறாங்களே, அவன் வந்து அங்கே பவரில் இருக்கான், இவன் இங்கே பவரில் இருக்கான், பவரில் இருக்கிறவன் இவன் காப்பாற்றிட்டு இருக்கான், இப்போ என்ன பண்ணுறது? எனக்கு வந்து மை ஒன்லி பாயிண்ட் இஸ் தட் டு லுக் ஃபார் ஐடியலி அட்லீஸ்ட் தட் ரைட். எனக்கு வந்து என்னோட டெமோக்ராட்டிக் ரைட் as a woman, as a human being, to safeguard the safety of children from multiple things like this. Topmost for me is this. Even outside that, ungaloda, do you have a ritual is what I'm saying? ungaloda mental peace அப்படியே safeguard பண்றதுக்கு நீங்க வந்து தெரப்பி போறீங்களா, இல்ல ஜர்னலிங் பண்றீங்களா, இல்ல யாரையா கொட்டி தீத்துருவீங்களா? How do you kind of keep yourself, இது முடிஞ்சிருச்சு, ஓகே இப்போ நான் வந்து என்னோட லைஃப் பார்த்துக்க போறேன், இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் விஷயமா நடந்துகிட்டே இருக்கும்போது how do you sort of இல்ல, அதனால தான் ஐ திங்க் எனக்கு இது கான்ஸ்டன்ட்டா இல்லைன்னு தோணுது எனக்கு. which is why I say when I close the door it no longer exists. நான் இங்க தனியா வச்சிட்டேனா இது என்ன ஊர்ல எவன் வேணா என்ன கத்திட்டு போட்டான். எனக்கு to get to this ஒரு பாத் இருந்து பிகினிங்ல இருந்தே நான் அப்படிதான் இருந்தேன். அப்படியா? ஆமா, detached with all of this. ஏன்னா which is why none of the abuse, என்ன வந்து என்ன வேசின்னு திட்டாதவனா, இல்லை நீ வந்து இத்தனை வாட்டி படுத்துட்டு தான் நீ வந்து வாய்ப்புக்காக நீ எல்லாத்தையும் காசு வாங்கிட்டு நீ இப்போ சொன்னேன்னு சொல்லாதவனா. தமிழ்நாட்டில் நிறைய பேர் என்ன அப்படி சொல்லியிருந்திருப்பானுங்க, இதுதான் அந்த முற்போக்கு தமிழகமா அப்படின்னு அவனையுமே கேட்டேனா, போடா அப்படின்னு. பிகாஸ் இதை தான் நிறைய பேர் நீ நோ மேட்டர் அது ஏன் நீ பதில் சொல்கிறேன்னு சில பேர் கேட்டிருக்காங்க. பட் ஐ ஃபீல் இத்தனை வருஷத்தில் there are people who are watching silently. There are two sides of it. One who says, why is she doing this and engaging in this? The other is like, I wish I have the guts to speak like right.
And I hope if 1,000 girls are reading this, 10 will get up and say, I will call you out. I will speak back. நீ என்னடா என்ன பேசுறது? நீ my honor, my தெலுங்குல சொல்ற மாதிரி my paru does not rest in my vagina. என்னோட honor does not rest in my vagina or my body. அதனால தான் I keep saying this is the only crime in the IPC or the BNS today where the victim is questioned for the crime happening to them. செயின் அறுத்துட்டு போனா ஏன் நீ தங்க வச்சுக்கிறேன்னு கேட்கறது இல்லை, வண்டியை ஓட்டிட்டு போய் அவனால அடிச்சு செத்தா நீ ஏன் வண்டி ஓட்டுற, வண்டியை பேன் பண்ணுன்னு கேட்கறது இல்லை, நீ தான் வண்டி ஓட்டின, உன அதனால தான் வண்டி ஓட்ட வேண்டாம்னு சொன்னேன்னு யாரும் சொல்லி அதனால வண்டிகளை வந்து இதில் எடுக்கிறது இல்லை. அதே மாதிரி சோமனி இதில் வந்து இல்லை வேறு யாரான பேக்கை திருடின்னு போட்டான், காசு திருடின்னு போட்டான்னு வீட்டில் ஏன் காசு வச்சு நீ ஏன் சம்பாதிக்கிறேன்னு அவனும் கேட்கறதில்ல. ஆனால் நீ ஏன் வந்து இப்போ பொண்ணாக பிறந்த, ஏன் நீ வந்து பல்லு இழிச்ச, ஏன் நீ இத்தை பண்ண நீ தான் எதான பண்ணி இதெல்லாம் நடந்திருக்கும். ஃபார் எனிதிங் எல்ஸ் நீ ஏன் செயினை போட்டு போன, தாலியை போட்டு போனேன்னு எவனும் கேட்பானா? தாலி அறுத்துட்டு போனா ஒருத்தன் அப்படின்னா எவனான்னு கேட்பானா? மாட்டான். ஏன்னா அங்கே சென்டிமெண்ட் வந்துடும். கரெக்ட். இது மட்டும் சம்ஹவ் எப்படியோ என்ன நடந்தாலும் இது பொண்ணோட தப்பு, நீ தான் ஏதோ பண்ணி யூ ஹவ் இன்வைட்டட் திஸ் அப்போ யுவர் செல்ஃப் போக இந்த ஒரு மைண்ட் செட் மாற்றுறதுங்கிறது somebody will have to keep talkingங்கிறது என்னோட ஒப்பீனியன். இது கரெக்டாக இருக்கலாம், தப்பாக இருக்கலாம், ஐ டோன்ட் நோ. எனக்கு யாரும் உட்காந்து கோச் பண்ணலை. ஐ எம் லீடிங் மை லைஃப் திஸ் வே. இட் குட் பி ராங். Of course. It could be far several years after I have died, people might, if at all it is important, people might even look at it to read to say and have discussions about it to say this is not okay. இப்போ நம்ம வந்து ஃப்ரீடா காலோ பற்றியோ இல்லை வந்து விஜயனியா வுல்ஃப் பற்றியோ இல்லை இந்த மாதிரி சில விஷயத்தை பற்றி பேசும்போது யாரான எங்கேயானு இதை பற்றி ஒரு 4 பேர் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க 50 வருஷம் கழிச்சு, இதில் நிறைய பேர் கிரிட்டிக்கலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைக்கி எனக்கு என்ன கரெக்டுன்னு படுதோ, என்னோட சூழலுக்கு, என்னோட சர்க்கம்ஸ்டான்சஸ்க்கு, என்னோட கான்டெக்ஸ்ட்டுக்கு என்ன கரெக்டுன்னு படுதோ நான் பண்ணுறேன். ஓகே. சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் வந்து அரசியலில் இறங்கி வேலை பண்ணலாம். அரசியலில் இறங்கி யாரோட இறங்கி வேலை பண்ணுறது? ஸோ உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை? அப்படி ஒரு சத்தம் ஒன்று வந்தது பாருங்க. நெவர், நோ தேங்க்ஸ். சரி, இதை பற்றி நீங்கள் சொல்கிறீங்கல்ல, லைக் த பார்ட் வேர் பீப்புள் நீட் டு ஸ்டார்ட் ஓப்பனிங் அவுட், டாக்கிங், தே நீட் டு பி சேஞ்சஸ். அதெல்லாம் விக்டம்ஸ் நிறைய பேர் உங்ககிட்ட வந்து இப்போ சரண்டர் பண்ணுறாங்கிறது மாத்திரம் எனக்கு நல்லாவே புரியுது த்ரூ வாட் எவர் யூ பீன் டூயிங். அதில் இருக்கிற சேஞ்சஸ் ஆஃப் த அதர் எண்ட் வேர் மேபி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேன் வந்து கன்ஃபெஸ் பண்ணி உங்ககிட்ட சொல்லியிருக்காரா, இது வரைக்கும் வந்து நான் ரொம்ப ஒரு ஹாரிஃபிக் பர்சனாக இருந்தேன், நான் நிறைய செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தேன், பட் இப்போது இந்த மூமெண்ட்டுக்கெலாம் அப்புறம் நான் என்ன நோட்டீஸ் பண்ணுறேன்னா ஒரு சின்ன பயம் இருந்துக்கிட்டே இருக்குது எல்லாருக்கும். இப்போது ஆண்களுக்கு ஜென்ரலாகவே வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட போய் ஒரு சாதாரண கான்வர்சேஷன் வச்சுக்கிறது கூட ஐயோ நம்மளை மீட்டு மூமெண்ட்டுன்னு ஹேஷ்டேக் பண்ணிவிடுவாங்களா அப்படின்ற ஒரு தயக்கமும் பயமும் இருக்கிறது எனக்கு கண்ணுக்கு நேரம் தெரியுது. அதை தாண்டி ஆண்கள் உங்ககிட்ட வந்து ஏதாவது சொல்லியிருக்காங்களா த்ரூ திஸ்? எனக்கு வந்து ஒரு டிஎம் இப்போ கட்டாயமாக ஞாபகம் இருக்குது. சின்ன வயசில் நான் வந்து என்னோட கசன் சிஸ்டர் அப்யூஸ் பண்ணேன். ஐ ஃபீல் ஹாரிபிள் அபவுட் இட். ஓ வாவ். எனக்கு அது ஃபுல்லாக அது ஒரு பெரிய ஒரு எஸ்ஸே. என்னோட டிஎம்ஸ் எல்லாம் நான் என்னோட சோஷியல் மீடியாலாம் யாருக்குமே யார் கையிலையும் கொடுக்க மாட்டேன். அதனால தான் பெரிய எஸ்ஸே, ஆல்மோஸ்ட் ஒரு 1000 வேர்ட் எஸ்ஸே என் இன்ஸ்டாகிராம் டிஎம். அதெல்லாம் படிச்சுட்டு எனக்கு அவனுக்கு ஆறுதல் சொல்லணும்னு தெரியல, ஆனால் அவன் ஓப்பன் அப் பண்ணி சொல்கிறான்னும் I just left it on red because I did not know. That is the change we want, illa? Yes, but I'm still processing it because he is not my perpetrator to forgive. Yeah. இப்போ என்ன மொலஸ்ட் பண்ணவனை அவரை நான் மன்னிச்சிட்டேங்கன்னு அவன் ஒருத்தன் சொன்னான்னு வச்சுக்கோங்க, நீ யாருடா அவன் அடித்தது என்ன, நீ யாருடா அவனை மன்னிக்கிறதுக்கு? இல்லை நீ யார் என்னை வந்து மன்னிச்சிருன்னு சொல்கிறதுக்கு? எனக்கு எப்போ மன்னிக்கணும்னு தோணுதோ நான் மன்னிப்பேன். எனக்கு எக்கடோ கெட்டு போட்டோம் அப்படின்னு என்னைக்கோ எல்லாருக்கும் ஒரு மனசில் ஒரு வரலாம், வராமே போகலாம். டோன்ட் ஃபோர்ஸ் இட். அவனை மன்னிச்சு விட்டுரு அப்படின்னு வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தா நீ யார் எனக்கு சொல்கிறதுக்கு? எனக்கு டைம் மன்னிக்கணும்னு தோணவே இல்லைன்னா மன்னிக்கவே தேவையும் இல்லை. ப்ரிசைஸ்லி இந்த ஒரு ஃபோர்ஸ்ட் மன்னிப்பு ஒன்று ஃபோர்ஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். எப்படியான மன்னிச்சு விட்டுரு. நம்ம பிகர் பர்சனாக எப்போதுமே இருக்கணும், நம்ம மட்டும்தான் பிகர் பர்சனாக இருக்கணும். நீ தேவையே இல்லைன்றான். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு பி, நான் புத்தன் இல்லை, நான் காந்தி இல்லை, என்ன அடித்தா திருப்பி என்ன அடின்லாம் நான் கேட்க மாட்டேன். நான் உன்னை திருப்பி அடிக்க முடியுமான்னு நான் பார்ப்பேன். சில நேரத்தில் நான் அடிப்பேன் அப்படின்னு, ஆனால் எனக்கு கை ஓங்க மாட்டேங்குது. அதான் பிரச்சனை. ஐ திங்க் த பார் இஸ் ஸோ லோ ஃபார் மோஸ்ட் விமென். எனக்கு இவ்வளோலாம் நடந்தது அப்படின்னு சொல்லியும் ஒருத்தர் என்னை ஏற்றுக்கிட்டாரு, என்ன ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னா அவர் எவ்வளோ பெரிய ஒரு ஆள், அப்படி பேசுகிற நிறையா பேரை நான் பார்த்துருக்கேன். ஐ ஃபீல் லைக் ஜென்ரலி த பார் இஸ் ஸோ லோ. அதனால தான் நீங்களே சொன்னீங்கல்ல இன் சம் இன்டர்வியூ, ராகுல் இஸ் அ green forest, he's amazing, nobody like him, பாவம் சின்மயி அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. why? because ராகுல் is an amazing human being, I understand, but உங்கள் பார் இஸ் சார்ட்டட்.
ஒரு சின்ன நார்மலா பண்ண வேண்டிய விஷயத்தை கூட நம்ம பெருசா அப்படி வந்து ஒரு தெய்வம் அப்படின்ற மாதிரி தெலுங்கு சோஷியல் மீடியாவில் அது ஒன்று வரும் ఎలా భరిస్తున్నావన్నా அப்படின்னு. ஏன்னா ஒரு பயங்கர மிசாஜெனட்டிக் ஒரு பேட்ரியார்க்கல் ஒரு ஸ்பேஸில் நிறைய பாய்ஸ் இருக்காங்க அந்த தெலுங்கு ஸ்பேஸில். தமிழ்நாட்டில் நான் வந்து நிறைய பேரை எப்படி திட்டுறேன்னா அவங்க ஒரு 40 வருஷம் பின்னாடி இருக்காங்க அந்த மைண்ட் செட்டில். அதை விட ஃபர்ஸ்ட்டு சிலதெல்லாம் பொண்டாட்டினா இப்படி தான் இருக்கணும், பொண்ணுனா இப்படி தான் இருக்கணும். அவங்களோட படத்தில் இருக்கிற சில மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர்ஸ் வந்து பொண்ணுங்க இப்படி ட்ரெஸ் பண்ணால் அவங்களுக்கு ரேப்ஸ் இப்படி தான் நடக்கும்னு பேசினா கைத்தட்டுறதுக்கு கும்பல் இருக்காங்க. ஓ மை காட், அந்த அளவுக்கு பேடாக இருக்குது. ஓகே, நான் வந்து அடா பாவீங்களா, நான் எங்கள் ஊர் தான் கேவலமாக இருக்குன்னா இதை விட ரொம்ப கேவலமாக இருக்கே அப்படின்னு ஜென்ரலி. ஸோ நேற்று கூட எனக்கு ஜென்ரலாக தெலுங்குல வந்து என் புருஷன் வந்து என்னை எப்படி டாலரேட் பண்ணுறாங்கிறது தான் தெலுங்கு சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஒரு கான்ஸ்டண்ட்டாக நான் பார்க்குற ஒரு ட்வீட். how are you tolerating your wife, how are you tolerating your life, ఎలా భరిస్తున్నావన్నా. இது வந்து ஸ்டாண்டர்ட். அவன் ஏதோ பரிசுட்டு போட்டான், உனக்கு என்னடா நாயே அப்படின்னு. நீங்க அதுக்கு ஒரு எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்றீங்களே, இதை வந்து இது 400-500 வரும். அதில் வந்து நிறைய பேர் வந்து எடுத்தோடனே ப்ராஸ்டிடியூட் தான் இருப்பான். ப்ராஸ்டிடியூட் உன் புருஷன் உன்னை எப்படி இப்போ நான் வந்து ப்ராஸ்டிடியூட்னு உனக்கு தெரியுமா, நான் செக்ஸ் ஒர்க்கர்னு உனக்கு தெரியுமா, நான் செக்ஸ் ஒர்க்கர் இருந்தாலும் நீ நிற்கிற அந்த ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸில் கூட நான் வரமாட்டேன்டா, நீ ஒன்னெல்லாம் தொட கூட பிடிக்காதுடா அப்படிங்கிற மாதிரி. ஐ வில் ப்ராபப்ளி சம் டேஸ் ஐ மைட் ஜஸ்ட் டேக் ஆஃப், பட் ஸ்டில் ஐ எம் ஒன்லி லாஃபிங் த்ரூ இட். ஆஃப் கோர்ஸ் யூ வில். ஐ எம் நாட் ஆங்கிரி அப்படிலாம் இல்லடா. ப்ராப்ளம் இஸ் ராகுலும் சொன்னார் என்னோட பாட்காஸ்ட்ல, நமக்கு எப்படின்னா இப்போ நீங்க ஒரு கருத்து வச்சிருக்கலாம், நான் ஒரு கருத்து வச்சிருக்கலாம், பட் வி கேன் ஜஸ்ட் டாக் அபவுட் இட் அண்ட் yet be friends. பட் ஆன்லைன்ல மாத்திரம் இப்போ நான் வந்து எனக்கு கல்யாணம் பண்ண இஷ்டம் இல்லை, எனக்கு குழந்தைனா பிடிக்கல, அதனால நான் குழந்தை பெற்றுக்கல அப்படின்னு சொல்லிட்டேன்னா அது வந்து என்னோட ஒப்பீனியன், என்னோட தனிப்பட்ட விஷயம்னு பார்த்துக்காம they want attack. அது உங்களுக்கும் நடக்குது, எல்லாருக்கும் நடக்குது. இட்ஸ் ஜஸ்ட் சேஞ்சிங். அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. நம்ம அடுத்த ஜெனரேஷன் இதுக்குள்ள எப்படி சகிக்க போகுது அப்படின்ற விஷயம் பார்க்க வேண்டியதான். ஐ திங்க் நம்ம வந்து ஆஸ் அ ஜெனரேஷன் நம்ம வந்து டயலாக்லேருந்து டீ அங்கேருந்து வரலையா, என்னமோலாம் ஞாபகப்படுத்துறீங்க எனக்கு. ஸோ டயலாக்லேருந்து முக்கிட்டு போன ஹார்ட்வேர்லேருந்து அங்கேருந்து ஃபேக்ஸ் எல்லாத்துலேருந்து we have come this far. We have literally seen the advent of the internet and the boom of social media to AI. நம்ம எப்படி ஒரு பேரண்ட்ஸாக இருக்க போகிறோம்னு எனக்கு தெரியல. ஏன்னா the kids are now jumping right in the middle and center of all of this. So I think we are going to have the number generation, whoever is in their 30s 40s now will have the toughest time that any parent in the history of India has had. Because ஒன்று நம்மளோட கல்ச்சர்னு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கா. the பிரச்சனையை விட the weight of the cultural ethos that we have and what we want to pass on as cultural values to our children. இதுக்கு நடுவில் நான் எப்படி இன்றைக்கி தான் யாரோ காலத்தில் சொன்னான், நீ எல்லாம் எப்படி குழந்தையெல்லாம் என்ன தைரியமாக பெற்றேனே தெரில, நீ எப்படி வளர்க்க போகிற அப்படின்னாங்க. கொஞ்சம் லேட்டாக கேட்குறீங்க, 3 வயசு ஆயிடுச்சு. ஆமாம், how do you protect them though? இந்த நாய்ஸ் அண்ட் உங்களுக்குள்ள இருக்கிற நாய்ஸ் வந்து உங்க 2 பேருக்குள்ளேயும் அது வந்து குழந்தைய அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க? வீட்டில் நாங்கள் பெருசாக சோஷியல் மீடியா வந்து தே ஆர் நாட் எக்ஸ்போஸ் டு இட். ஓகே, தே டோன்ட் சி மச் டிவி. அவங்களுக்கு என்ன முடிஞ்ச வரைக்கும் வி ட்ரை டு கீப் தெம், எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை டு கீப் தெம் ஃபிசிக்கலி ஆக்டிவ். அதே சைக்கிளிங், அதே வந்து விளையாடுறது, மண்ணை வாரி இப்படி போடுறது, பீச்சுக்கு போகிறது, பார்க்குக்கு போகிறது, அங்கே போய் அடி வாங்கிட்டு ரத்த வெள்ளத்தில் வருது, எல்லாம் இதெல்லாம் நடக்குது. தே ஆர் ஸ்டில் டூ யங். போக போக தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது their peer group is also not saying stuff இல்லை ஸ்கூலில். 4 வயசில் என்ன சொல்ல போகிறாங்க, 5 வயசு வரைக்கும் ஓகேன்னு நினைக்கிறேன். 6-7லேருந்து என்ன ஆகுதுன்னு நான் you have to see it as it, take it as it comes per day. I think ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ராகுலும் வந்து பவர் கப்பிள் அப்படின்ற நிறைய பேரோட belief system இருக்கு. பவர், where is the power? Please give me some. Because you both are strong as individuals coming together with a wonderful partnership. I for one always feel like பார்ட்னர்ஷிப்னா இப்படி இருக்கணும்னு நான் நினச்சது நிறைய நாட்கள் உண்டு உங்கள் 2 பேரையும் பார்க்கும்போது. How do you solve in the as in any other couples case, ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட் வருது, ஒரு சின்ன ஆர்குமெண்ட் வருது அப்படின்னா அதனால இப்போ வந்து ஒரு இமோஷனல் டிஸ்டன்ஸ் உங்கள் 2 பேருக்குள்ளேயும் வளர விடாமல் அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன? I think somehow Rahul is a far better communicator. He understands and he knows nuance wise, he knows exactly what to say, how to say it, to resolve any conflict situation with anybody. ஸோ நான்லாம் அவனுக்கு ஒரு விஷயமே இல்லை. பிகாஸ் ஐ எம் அ வெரி வெரி
வெரி ஈஸி பர்சன் டு அண்டர்ஸ்டாண்ட். சில்லு எல்லாம் கிடையாது. ஐ கேன் கெட் அப்செட். எனக்கு இது ஒத்துக்கலை, இது எனக்கு புரியலன்னு சம்டைம் ஐ வில் ஹேவ் அன் அவுட் பர்ஸ்ட் ஒன்ஸ் இன் அ வைல். இட்ஸ் ரேர். இட்ஸ் நாட், ஐ எம் நாட் அ எல்லர் ஷவுட்டர் பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு பி தட் பர்சன். ஸோ he knows. அண்ட் அவன் வந்து அவனுக்கு எல்லாம் ஒரு விஷயத்தில் வந்து எதானும் நாட் ரியலி ஹேவ் டு டூ வித் மீ ஆர் எனிதிங், பட் he is really angry about something, he will not talk. ஓ அப்படியா? He'll step away, he'll collect his thoughts, he'll figure out. ஆனால் அந்த ஒரு விஷயம் மட்டும் என்னால் அவனை மாதிரி இருக்க முடியாது. அவன் ஏன் முதல்ல இப்படி பிஹேவ் பண்ணான்னு ஃபஸ்ட்டு அவனை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பான். நான் வந்து நீ நல்லவடா என்னை சாவடிக்காத அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீயும் கிரீட் ஃபாரஸ்ட் நேத்திக்கு வந்து ஏதோ சொல்லிட்டு ஒன் ஆஃப் ஹிஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வாஸ் சேயிங் இந்த மாதிரி. ஸோ he really supports this cricket team, right? So he goes there. வந்து லிவர்பூல் ஃபேன் ஒரு பக்கம், இந்த கிரிக்கெட் டீம் இன்னொரு பக்கம். நான் சொன்னேன் இவன் வந்து சியர் பண்ணுறதுக்கு தே ஷுட் பேசிக்லி ஹையர் ஹிம் அஸ் அ பிராண்ட் அம்பாசிடர் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அவனை ஹையர் பண்ணி பிராண்ட் அம்பாசிடர் ஆகும், இருக்கிற காசு டொனேட் பண்ணிட்டு வருவான். அவனை யூஸ் பண்ணி என்ன பிரயோஜனம்? நீங்கள் 2 பேரும் எப்படி உங்கள் குடும்பத்தை நடத்த போகிறீங்க? திஸ் இஸ் த ரன்னிங் ஜோக் அபவுட் போத் ஆஃப் அஸ். ஸோ ஐ திங்க் அந்த விதத்தில் he is good communication, extremely good, very empathetic, and he will diffuse any, because அவன் பார்க்காத கான்ஃப்ளிக்ட் சிச்சுவேஷன் இல்லை, நான் வேற லெவல் கான்ஃப்ளிக்ட் சிச்சுவேஷன்லாம் பார்த்துருக்கேன். உங்களுக்கும் மேலே நிறையா பார்த்துருக்காரு அவர்? பயங்கரமாக பார்த்துருக்கான். பேச மாட்டான் அதெல்லாம் பற்றி. அண்ட் ஆல்சோ பிகாஸ் இட்ஸ் நாட் மை ஸ்டோரி டு ஷேர், ஐ கான்ட் டாக் அபௌட் இட், நாட் இன் பப்ளிக் ஆஃப் கோர்ஸ். பட் அவனை தெரிஞ்சவங்க அந்த சிச்சுவேஷனில் அவனோட கூட இருந்தா எப்படி தான் அதெல்லாம் தாண்டி வந்தான்னு தெரியல அப்படின்னுவாங்க. அவனுக்கு இன்னைக்கு கண் பார்வை இருக்கிறதே பெரிய விஷயம். என்னது நீங்கள் சிரிச்சுட்டே ஜாலியாக சொல்கிறீங்க? அவனும் சிரிச்சுட்டே தான் சொல்லிடுவான், சொல்ல முடிஞ்சிருந்தா. Okay, so that's why I think you both come across as very sorted couple. Like you came with a lot of your own experiences, self-talk, healing, எல்லாமே உள்ளுக்குள்ள நடந்திருக்குல்ல when you got together. There's another part I wanted to ask you, which is about financial autonomy between couple. Yeah. ஏன்னா இப்போ ஒரு பக்கம் நம்ம வெஸ்டர்ன் சொசைட்டி எடுத்துக்கிட்டோம்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே ப்ரீனப் சைன் பண்ணி நாளைக்கு நமக்குள்ளே ஏதாவது ஆச்சு நம்ம பிரிஞ்சிட்டோம்னா உன் காசு வந்து என் காசு எந்துன்ற லெவலுக்கு தெளிவாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஊரில் வந்து ஐயோ இதை பற்றிலாம் நம்ம பேசக்கூடாது, நம்ம வந்து எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உள்ளே போயிடணும்னு சொல்லி இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்காமல் ஒரு கல்யாணம், அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் இட் ஜஸ்ட் கோஸ் மிடில் கிளாஸில் மட்டும்தான் most of the time. ஒரு அளவுக்கு மேலே the richer class, they know they manage their properties, their money very differently. Your money yours, my money mine. You think a conversation happens before the marriage? They are just அது அவங்களுக்கு வழக்கத்திலே வந்துரும். It is just understood. Okay. You can't stake right to this, but overall together how can they work as அதனால தான் ஓரளவுக்கு மேலே ஐ திங்க் அந்த ஏர்லியர் டைம்ஸில் வந்து ஒரு ராஜா ஒரு ராணி அந்த ஒரு கல்யாணம் அப்படிங்கிற போது most of the times it was not about love, it was a political alliance, right? And I still believe in when it becomes the higher of power, போக 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 மேலே போக போக இந்த காதல் கத்திரிக்காலாம் ஒரு பக்கம், they are only looking to consolidate property, money and power. அவ்வளோதான். which is why sometimes they might act out, they might have an open marriage, whatever it is. ஆனால் open marriage is only for the man, not for the woman. Of course, yeah. Okay. படித்தாண்டா பத்தினியா இவங்க இருக்கணும், ஆனால் சார் வந்து எல்லாம் ஊரெல்லாம் சுற்றிட்டு வருவார். ஓகேயா? ஓப்பன் மேரேஜஸ் இஸ் அ வெரி வைட் டாபிக். இப்போ மேரேஜ் செப்பரேஷன்ஸ்னு நடக்குதுல்ல, இப்போ இந்த இடத்துல ஃபினான்ஷியல் அட்டானமி பிளேஸ் அ வெரி பிக் ரோல். டெஃபினெட்லி. பிகாஸ் அந்த இடத்துல இப்போ ஒரு 40s மிடில் ஏஜில் இருக்கிற ஒரு உமன் மேன்குள்ள ஒரு செப்பரேஷன் நடக்குதுன்னா there is a lot of struggle going on. There is a lot of heat in the war. அதனால இப்போ தெளிவாகிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக விமன் வந்து ஐயோ நம்ம அப்போவே நம்ம வந்து சரியாக பண்ணியிருக்கலாமே, இதை சார்ட் அவுட் பண்ணியிருக்கலாமேன்னு சொத்துலேருந்து ஆரம்பித்து பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஆரம்பித்து எல்லாத்துலேயும் ஒரு காம்ப்ளிகேஷன் வருது. வாட் இஸ் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் திஸ்? ஸோ இந்த மணிங்கிறத பேசுறதே ரொம்ப ஒரு ட்ரிக்கி, சென்சிட்டிவ், டைசி. அந்த ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட் வந்து பீனிங்லேருந்தே இருக்கணும். நான் வந்து ராகுல வந்து ஒரு படத்துக்கு என்ன சம்பாதிக்கிறானோ, அவனோட வேலைக்கு என்ன வருதுன்னோ, அவனோட பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன இருக்கணும் இன்னி வரைக்கும் எனக்கு தெரியாது. அதே மாதிரி அவனுக்கு என் பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன இருக்குது, என் பிஸ்னஸ் என்ன சம்பாதிச்சுது, நான் என்ன சம்பாதிக்கிறேன், நான் எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன், என்கிட்ட எவ்வளோ நகை இருக்குது, அவன் கேட்டதே இல்லை. பட் ஆஸ் பேரண்ட்ஸ் we say that we need to safeguard our children's financial future. Right. அப்போ தான் இந்த பேச்செல்லாம் இப்போ தான் ரீசெண்டாக வர ஆரம்பிச்சிருக்கே வழிய இந்த அளவுக்கு ட்ரஸ்ட் வந்து எல்லாரும் இருக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். ரைட். அந்த அதுக்கு ஏற்ற ஒரு ஆளாக இருக்கணும். நான் 2 ஜெண்டரையும் தான் சொல்கிறேன்.
இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஐம் நாட் இந்த ஃபெமினிஸ்ட்னா நீ வந்து பொம்பளை என்ன தப்பு பண்ணாலும் நீ ஒத்துப்பியா அப்படின்னா ஐயோ இல்லைம்மா அதெல்லாம் ஏமா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது சரி உங்களுக்கு சொன்னாலும் புரியாத எக்கடக்கிட்ட ஒழி அப்படின்னு. பட் ஐ திங்க் இட் இஸ் டிஃபிகல்ட். பட் ஃபைனான்சஸ் பற்றி முதலே பேசிக்கிறது பெட்டர்ல. அண்ட் ஒருத்தங்க வந்து இங்கிலீஷில் அந்த ஒரு பெட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு பிச்சைக்காரத்தனம் ஒருத்தவங்கக்கிட்ட இருந்ததுன்னா நீங்களும் அதே மாதிரி ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருப்பீங்க. ஆனால் நீங்கள் பெட்டியாக இல்லாமல் அவங்க பிச்சைக்காரத்தனோட உச்சகட்டத்தில் இருந்தாங்க அப்படின்னா முடிஞ்சது. அதனால தான் ஐ திங்க் மேரேஜ் இஸ் எஸ் யூ மைட் பி அட்ராக்டட் டு சம்படி, எவ்ரிதிங் இஸ் ஓகே. ஈவன் இன் த பயாலஜிக்கல் லெவல் த ஸ்பெர்ம் வில் சூஸ் an egg ன்னு சொன்னாலும் the egg only chooses the sperm. It apparently tupifies any sperm that it does not want. Okay. So survival of the fittest is only because the sperm really has to keep trying, but the egg will kick it out if it does not want it. The sperm cannot venune just because it is available in that environment and the environment is also nice. There will be a zygote la varadu. Doesn't work. Deep message irukku idukulla. Yeah, there is, which is why sometimes some really radical thought is like IVF itself is like rape nuvaanga. Interestingly, yeah, where you are forcing a sperm and an egg to fertilize, right, that biologically it doesn't want it to happen அப்படினு. So அந்த சைடு எல்லாம் போக இப்போ நீங்க வந்து those discussions and the மோகம் அந்த காதல் 10 நாளா 30 நாளா என்னவெல்லாம் சொல்றாங்கல, 60 நாள் மோகம் 30 நாள் என்ன வேணா இருந்துட்டு போட்டோம் அத்தனை நாள் ஓகே ஒரு 100 நாள் வச்சுக்கோங்க, அது ஒரு 100 நாள் திட்டம். அந்த 100 நாளைக்கு அப்புறம் that's when your actual life and everything starts happening. So now I would say while everything looks rosy and everything, look for these small signs of how people treat others. எனக்கு அது முக்கியம். நீ வந்து ஒரு ரொம்ப அவமரியாதையா ஜஸ்ட் பிகாஸ் அவங்கள உன்னோட கீழே இருக்காங்க நீ நினச்ச அப்படின்னா, உன்னோட டிரைவராக இருக்கலாம், உன்னோட எம்ப்ளாயியாக இருக்கலாம், அவங்க சம்பளம் வாங்குறாங்க, தேர் கிவிங் யூ அ சர்வீஸ், ஸோ தேர் சர்வீஸ் ப்ரொவைடர், ட்ரீட் தெம் லைக் அ சர்வீஸ் ப்ரொவைடர், அவ்வளோதான். இப்போ வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணி போன வீட்டில் வந்து வீட்டில் வேலை பண்ணுறவங்கள வந்து டேபிளில் உட்கார வச்சு சாப்பிட வச்சிருக்கலாம்னா எனக்கு அது பிடிச்சிருந்துருக்காது. நல்ல வேலை அந்த மாதிரி ஒரு வீடு கிடையாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி எனக்கு எதெல்லாம் நான் நெகோஷியபிள்னு பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் திஸ் பிகம்ஸ் அ பிக்கர் பில்டப் ஆகி ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கும். அண்ட் தீஸ் ஆர் ஆல் தீஸ் ஸ்மால் ஹியூமன் பிஹேவியர்ஸ் ஐ வுட் சே வாஸ் அப்சல்யூட்லி நான் நெகோஷியபிள் ஃபார் மீ. அண்ட் த சேம் பெட்டினஸ் ஆஃப் ஐ வில், அப்புறம் ஒருத்தங்களுக்கு வந்து வேலை வாங்கிட்டு காசு கொடுக்காம விடுறது, ஏமாத்துறது. ஏன்னா அந்த மாதிரி நிறைய பேர் நான் என்ன பண்ணியிருக்காங்களா, எனக்கு சில நேரம் எஸ் there have been times where my payments have been delayed, therefore I would have been my payments would be delayed to somebody else, but at least I'll be open and say இதனால் எனக்கு டிலே ஆகிடுச்சு, பட் இந்த டேட்குள்ளே வந்துடும் நினைக்கிறேன், அதுக்குள்ளே நான் கிளியர் பண்ணிவிடுவேன். இனி வரைக்கும் நான் எனக்கு எல்லாரும் டிஃபால்ட் பண்ணியிருக்கேன், ஜிஎஸ்டி உட்பட டிஃபால்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எதுவும் பண்ண முடியாது. ஐ திங்க் இதெல்லாம் எல்லாருக்குமே நடக்கும். நம்ம மீடியாவில் இருந்தோன்னா இன்னுமே கண்டிப்பாக நடக்கும். கட்டாயமாக எங்களுக்கு நான் தான் சொல்கிறேன், என்ன மட்டும் ஜிஎஸ்டி கட்ட சொல்கிறீங்க ஆண்டி, ஆனால் நான் இப்போ ஃபோன் எடுக்க மாட்டாங்க. They will not. Like, where will I go? So now from my 100 rupees, not only have I paid 30% income tax, you are 18%, I also have to pay, then 10% I have to pay commission, means 30%, 30 rupees, then I have to pay overall. நான் வெளியில் போய் ஏதாவது சாமான் வாங்கினா அதுலேயே 18% டேக்ஸ். டே சாவடிக்கிறீங்களேடா. ஸ்டோரி ஆஃப் எவ்ரிபடிஸ் லைஃப். இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் மட்டும் தான் இங்க அடி வாங்குறேன். எல்லாரும் அடி வாங்குறோம், எல்லாரும் அடி வாங்க லெவல்ல. ஏன்னா அந்த 100 ரூபாய் வந்து எல்லாருக்கும் டபுள் டாக்ஸ் ட்ரிபிள் டாக்ஸ், டாக்ஸால சாவடிச்சு டாக்ஸ் மட்டும் தான். The one thing that's constant in life, tax. Yes, definite. It will happen. Okay, you can't. But overall I would only say that talk about money. What about role sharing, be it responsibilities? ராகுல் இதெல்லாம் பண்ணட்டும், நான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்ற ஒரு clear cut responsibility sharing இருக்கா? பண்ண முடியாதுல்ல, because based on our own work is how things can change. இப்போ நான் இல்லை, இப்போ let's say I'm here for 2 hours, he will have to do whatever I have to do also. Not the daily task, I'm saying the larger things, rent கட்டுறது, electricity பார்க்கறது, குழந்தைங்களை வந்து டேக் கேர் பண்ணுறது. இதில் ஜென்ரலாக இதுலேயே வந்து ஒரு செக்ஸிஸ்ட் அப்ரோச் நிறைய வீட்டில் நடக்குது இல்லை. லைக் வந்து குழந்தைங்களை குளிப்பாட்டுறது, ரெடி பண்ணுறது, சாப்பாடு விடுறதெல்லாம் நான் பண்ணுறேன். இந்த மேன்லி ஒர்க் லைக் வந்து வாட் எவர் ரெண்ட் கட்டுறது, வீட்டோட ஃபினான்சஸை பார்த்துக்கிறது, அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்ரோச் இருக்கு. which I don't judge, it works for them. I think அதுவும் more or less it ends up like that in my house also, for the very simple reason that it's just about the timings, convenience that we have.
இப்போது பசங்க எழுந்து ஸ்கூலுக்கு போனோன்னா சில நேரம் நானே இருக்க மாட்டேன் அந்த நேரத்தில். இட்ஸ் நாட் மீ ஹூஸ் டூயிங் தட், இட்ஸ் மை காட் ஆஃப் அ nanny who's doing it. So I also cannot take credit. I have delegated it to somebody else because I've had the luxury to do so. But பண்ணணும். இப்போது வெளியூருக்கு போகிறோம், இப்போ வேறு யாருமே இல்லைன்னா we equally do the sharing will change இல்லையா? So it is not set in stone. In the sexist segregation of tasks in the house doesn't exist. Awesome. ஃபைனல் திங், சின்மயியோட இவ்வளவு வருஷ ஜேர்னிக்கு அப்புறம் லெட்ஸ் சே ஒரு 10-15 இயர்ஸ் அப்படியே நீங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி திரும்பி பார்க்கும்போது ஹவு வுட் யூ லைக் யுவர் லெகசி டு பி ரிமெம்பர்ட்? ஹவு வுட் யூ லைக் டு பி ரிமெம்பர்ட்? என்ன கான்ட்ரிபியூஷன் நீங்கள் பண்ணியிருக்கீங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? ரஹே ந ரஹே ஹம் மெஹகா கரேங்கே பன்கே கலி பன்கே ஹவா பாகே வஃபா மே. வாவ், அப்படியே கண்ணில் தண்ணி வர மாதிரி பாடுறீங்க. ஹிந்தி தெரியாதவங்களுக்கு நீங்களே சொல்லுங்க. ஸோ பேசிக்லி இட்ஸ் அ வெரி கிளாசிக் ஹிந்தி சாங். நாம் இருப்போமோ இல்லையோ எங்களோட வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 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 மலராவோ இல்லை ஒரு ஒரு காற்று விட தென்றலாவோ இந்த மாதிரி ஒரு ஒரு சொசைட்டிலே சமுதாயம் வந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான். ஐ மீன் ஐ திங்க் ஒன் அட்வான்டேஜ் ஐ வுட் சே ஆஃப் பீயிங் அ மியூசிஷியன் / artist is that the music plays on far after we are gone. ஸோ நான் தேங்க்ஃபுல்லி நான் அதுக்கு கஷ்டப்பட வேண்டாம். யாரோ ஒருத்தன் 50 வருஷம் கழிச்சு தெய்வம் தொந்த போவே கேட்கலாம். அஃப்கோர்ஸ் கேட்பாங்க, என்றைக்குமே மறக்க முடியாத பாடல்கள் அது. ஸோ யா, தேங்க்யூ ஃபார் மேக்கிங் இட். தேங்க்யூ ஸோ மச்.